ஹாய்டா, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது விமனுடைய ஒரு ஒன் ஷாட்டா. ஓகேவா? இந்த நேம் வந்துட்டு அரேஞ்ச்டு மேரேஜ் வித் லவபிள் மாஃபியா. ஓகே, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. எங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், பார்த்து டெக்கரேட் பண்ணுங்க. சரியா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதில் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. என்ன சார் பட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம்மின் தம்பி பாவம் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ட்ரிப்பு போயிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் கூட. வந்தது வராமல் மேரேஜ்னு சொல்ல போகிறாங்க. அவர் ஷாக் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது ஜிம்மோட வீடுடா. ஓகேவா? இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. எங்கே சொல்கிறாங்க. என்னம்மா அப்படி சொல்கிறாங்க. எங்க ஜிமின் வந்து பாவங்க குழந்தை வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுவாங்க. இப்போதாங்க எக்ஸாம் முடிச்சு ரிலாக்ஸாக டூர் போயிருக்கான். ஒரு 1 வீக் ட்ரிப்பு போயிருக்காங்க. ஓகேவா? ரிட்டன் வந்து வராமல் மேரேஜ்னு சொன்னால் அவங்க எவ்வளோ இதாக வந்துருமா ஷாக் ஆகிடுவாங்க. வேண்டாங்க அப்படி சொல்கிறாங்க. பாருமே ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்துறேன். சரியா சொல்கிறாங்க. என்னங்க அப்படி பேசுகிறீங்க. அவன் சின்ன பையங்க சொல்கிறாங்க. அங்கே பாருங்க, கண்டிப்பாக எங்கள் ஃப்ரெண்டோட பையன் நல்லா பார்த்துப்பான். சரியா சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. நீங்கள் சடனாக ஒருத்தர் மேரேஜ் பண்ணுறீங்களே, அவங்க 2 பேர் ஒருத்தர் பார்க்கணும், ஃபோட்டோ பிடிக்கணும், அவங்க 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. பாரு, இது வரைக்கும் பையனுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன், இதுவும் பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன், இது மட்டும் என்ன ஒஸ்ட்டாக கொடுத்துருவான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க, நான் என் பையனுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன். சரியா நம்புமா சொல்கிறாங்க. நான் நம்புறேங்க. ஆனால் ஜிம்முக்கு பிடிக்கணும்ல, மேரேஜ் பண்ணுங்க, அரேஞ்ச் பண்ணுங்க, நம்மளும் வேணாம்னு சொல்லல. ஆனால் ஜிம்மு வரட்டும், வந்து பார்க்கட்டும், பார்த்து அந்த பையன்கிட்ட பேசட்டும், பழகட்டும், அதுக்கப்புறமா சொல்கிறாங்க. அதுக்காக நேரம் இல்லை சொல்கிறாங்க. எங்கே இப்படி பிடிவாதமாக இருக்கீங்க சொல்கிறாங்க. பாருமா, இது வரைக்கும் நான் வந்துட்டு எல்லாமே ஜிம்முக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், இதுவும் அப்படி தான் கொடுப்பேன், நம்புமா அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. அட போங்க, என் குழந்தை வந்து பயப்பட போகுது அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு ரோட்டில் ஒரு கார் வந்துட்டு இருக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு. அப்பட 1 வீக், இந்த வீக்கை மறக்க முடியாது. என் லைஃப்பில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நீ நான் சொல்லிட்டு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆமாடா ஜிம்மி, நான் மறக்க முடியாதா. இது வரைக்கும் அப்பா அம்மா எங்கே தனியாக அனுப்பவே மாட்டாங்க. எப்போவுமே வந்துட்டு அவங்க கூட ட்ரிப்பு போவேன், வந்துட்டு எங்கேயும் விட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் ஒன்றா 1 வீக் நான் மறக்கவே முடியாது டைவாக சொல்கிறாங்க. ஆமாடா 1 வீக் அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததா சொல்கிறாங்க. என்ன நம்ம ஸ்கின் தான் கொஞ்சம் டேன் ஆகிட்டு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. டே ஹாஜி, நான் விட்டுற ஸ்கின் டேன் ஆனால் சரியாயிட்டு போயிடுது, 2 டேஸ் வந்து வீட்டில் தானே சரியாயிடும். சரியா சொல்கிறாங்க. அப்படியே நான் சொல்கிறேன். இந்த ஹாப்பினஸ் திரும்ப கிடைக்குமா, அதுவும் உண்மை தான் அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறா சொல்கிறாங்க. எனக்கு தெரியலடா சொல்கிறாங்க. வேணா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா, இல்லைடா எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, வேணா அப்பாவோட கம்பெனி ஒர்க் போறியா சொல்கிறாங்க. இல்லை அதுக்கும் ஐடியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, பார்க்கலாம், இப்போ தானே நம்ம ரிட்டர்ன் வந்திருக்கோம், கொஞ்சம் டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு கார் வந்துட்டு இருக்கு. இப்போ டைம் வந்து நைட்டு ஒரு 9 o'clock உண்டா. ஓகேவா? ஜிம் பார்க்குறாங்க. ஃபைனல் வீடு வந்துச்சு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கன்னா பத்திரம் போகணும். சரியா பத்திரம் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லிட்டு ஜிம்மில் லக்கேஜ் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பி வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட அப்பா அம்மா பிரிஞ்சு நான் போயிருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ண அப்பா அம்மாவை சொல்லிட்டு ஜிம் நினச்சிக்கிட்டே அப்படி வராங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு. இப்போ உள்ளே வராங்க. பார்த்தா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன வீடு டெக்கரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்னோட பாடிக்கு டெக்கரேட் ஆகும். செகண்ட் அப்பா அம்மாவோட வெட்டிங் அனிவர்சரி, இல்லை வேறு எதுக்கு டெக்கரேட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு என்ன இவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிட்டு இருக்கு, என்ன விஷயமா இருக்கும். ஜிம் நினைக்கிறாங்க, ஒரு நான் ட்ரிப்பு போயிருக்கேன்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களோ சொல்கிறாங்க. அதுக்காக இவ்வளோ பண்ணுவாங்க. ஜிம் நினச்சிட்டு இவ்வளோ வராங்க. அம்மா நான் வந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மின் செல்லாம் வந்துட்டியா சொல்கிறாங்க. நான் வந்துட்டேன்மா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மாவோட ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. ஜிம் வந்துட்டியா சொல்கிறாங்க. வந்துட்டேன்ப்பா. ஆமாம் இது என்னது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி எடுத்து அது பார்த்துட்டாங்க. சொல்லுங்கம்மா என்னது, எனக்கு வெல்கம் பண்ணவா இவ்வளோ அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படி ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜிம்ல போய் பார்க்குறாங்க. அவன் வெல்கம் பண்ணுறதுக்காக அதை சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, உன்னை சென்ட் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. சென்ட் ஆஃப் நான் எங்கே போக போகிறேன் ஜிம் கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. அதுவா உனக்கு மேரேஜ் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாப்பா உனக்கு மேரேஜ் எப்படி சொல்கிறாங்க. அப்பா ப்ராங்க் பண்ணாதீங்க, நான் 1 வீக் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஷாக் கொடுக்குறீங்களா சொல்கிறாங்க. பாரு நான் ப்ராங்க்லாம் பண்ணல, ஜோக் பண்ணல. ஓகேவா? நான் உண்மையாக சொல்கிறேன், உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குமா. அப்பா என்ன சொல்கிறாங்க ஜிம் கேட்குறாங்க. அது செல்லாம் சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. அப்பா உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காரா சொல்கிறாங்க. அம்மா என்ன பேசுறீங்க, நான் இப்போ தான் ஸ்டடீஸ் முடிச்சிருக்கேன், ஜஸ்ட் 1 வீக் தான் ரிலாக்ஸாக இருக்கலாம் சொல்லிட்டு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன். அதுவும் 2 பேரோட பர்மிஷன் தான் போயிட்டு வந்திருக்கேன். அப்போ இருக்கும்போது எனக்கு வந்து வர அம்மா எதுக்கு ஷாக் கொடுத்துருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மாவுக்கு ஒரு மாதிரி பார்த்தீங்களா, நான் சொன்னேன் என் குழந்தை ஷாக் ஆகுது பாருங்க சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா தாங்க பாரு ஜிம்மினை சொல்லிட்டு நல்லா கேட்டுக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறாங்க. உன்னோட அம்மாவும் நானும் சேர்த்த முடி ஒருத்தன் ஓகேவா. அங்கே பாருங்க எதுக்கு எடுக்கிறீங்க சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா உன்னோட அம்மாவும் நானும் உனக்கு மேட்ச் பண்ணி ஆசைப்படுற சொல்கிறாங்க. அம்மா அப்படியா சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நான் இல்லை, அவர் வந்து என்னதான் சேர்த்துக்கிறாரு ஒரு கூட்டம் இல்லை, நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. இப்போது ஜிம்ல பார்க்குறாங்க. அங்கே பாரு இது வரைக்கும் உனக்கும் அம்மாவை பிடிச்சலாம் பார்த்து பண்ணியிருக்கேன். சரியா உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம் வாழ்ந்துருக்கேன். இது வரைக்கும் எனக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஆமாப்பா நீங்கள் ஒரு பெஸ்ட் டேட் தான், அம்மா ஒரு பெஸ்ட் அம்மா தான், நீங்கள் 2 பேரும் பெஸ்ட் பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எனக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ இதுவும் அப்படி தானே கொடுப்பான்னு சொல்கிறாங்க. அப்பா ஆனால் மேரேஜ்ங்கிறது லைஃப்பில் பிக்கஸ்ட் திங் இல்லைப்பா, 2 பேரும் பார்க்கணும், அப்புறம் வந்துட்டு எனக்கு அவங்களுக்கு தெரியணுங்களா, அவங்களுக்கு எனக்கு தெரியணுங்களா சொல்கிறாங்க.
இப்போ ஜிம் அப்போ பார்க்குறாங்க அங்கே பருவனுக்கு அந்த கவலை வேணாம் ஓகேவா, என் ஃப்ரெண்டுக்கு என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கு ஒன்று பிடிச்சிச்சு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்பா ஆனால் எனக்கு அவங்க பிடிக்குமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிடிக்கும், ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் கண்டிப்பாக பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. அப்பா ப்ளீஸ் சொல்கிறாங்க ஜிம் நீங்கள் பாரு, இது வந்து ஒரு பேர் அரேஞ்ச் மேரேஜ் ஓகேவா, அரேஞ்ச் மேரேஜ் இப்படி தான் இருக்கும் ஓகே. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒருத்தர் தெரிஞ்சுப்பீங்க, நிறைய பேசுவீங்க, நிறைய பழகுவீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகே, எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்போ அப்படி பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் மேரேஜ், அதுவும் இங்கே வந்து சிஎல் போகிறோம் சொல்கிறாங்க. சிஎல் சொல்கிறாங்க ஆமாம் சிஎல் போகிறோம் சரியா, சோனி போய் ரெஸ்ட் எடுத்துக்கணும் இல்லை பேசலாம் ரொம்ப டேன் ஆயிருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க அப்பா அங்கே பாருங்க நான் சொல்லிட்டு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கப்பா சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மா பார்க்குறேங்க எங்க நம்ம குழந்தை சொல்லிட்டு கேளுங்க சொல்கிறாங்க. இங்கே பாருமா இதுக்கப்புறம் இந்த வந்து டென்ஷன் பண்ணுங்க ஓகேவா, நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன், நாளைக்கு மார்னிங் மேரேஜ் ஓகே, 2 பேரும் தூங்க போங்க சொல்லிட்டு ஜிம்ல அப்பா அனுப்பிடுறாங்க. ஜிம் பார்க்குறேம்மா சொல்கிறாங்க சரி வாப்பா சார். ஜிம்ல அப்பா அம்மா கூட்டிட்டு போகிறாங்க. அவர் ஒன்றும் தப்பான பசங்களும் மேட்ச் பண்ணி தர மாட்டாரு, உனக்கே தெரியும், நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரே பையன், அப்போ அவங்க ரொம்ப பாசம் கேர் வச்சிருக்காங்க சொல்லிட்டு அண்ணா ஏமா மேரேஜ் இவ்வளோ அவசரமா சொல்கிறாங்க. எனக்கும் தெரியலப்பா நான் கேட்டேன், அவர் தான் உங்கள் ஃப்ரெண்டை சடனாக பார்த்துருக்காரு, அந்த சந்தோஷத்தில் அவங்க வந்துட்டு மேரேஜ் பற்றி பேசியிருப்பாங்க போல, உடனே ஓகே பண்ணுறாரு சரியா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு பயமாக இருக்கு சார், ஒன்றும் பயப்படாத செல்லும் ஏன்னா போகும் சரியானு சொல்லிட்டு இப்போ ஜிம்ல அம்மா உன் கூட்டிட்டு வந்து ஜிம்ல படுக்க வைக்கிறாங்க. இந்த மாஸ்க் போட்டுக்கோ, இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டு எனக்கு ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப டேனாக இருக்குது, நாளைக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அம்மா எனக்கு வேண்டாம் சொல்லிட்டாங்க ப்ளீஸ் பாஸ். ஜிம்ல அம்மா அந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டு விடுறாங்க, போட்டுவிட்டு படுத்து போக சொல்லி ஜிம் படுத்துருக்காங்க. ஜிம்ல அம்மா டேப்லெட் எடுத்து தராங்க. ஜிம்முக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, எனக்கு பயமாக இருக்குமா, நான் நினச்சி கூட பார்க்கல 1 வீக் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், அந்த ஹாப்பினஸ் விட்டு கொஞ்சம் மொத்தமாக போயிடுச்சு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்ல அம்மா தான் அவள் பக்கத்துலேயே படுத்து டேப் பண்ணுறாங்க. ஜிம் தூங்கிறாரு. இப்போ ஏர்லி மார்னிங் 4 o'clock இருக்கும். இப்போ ஜிம்ல அம்மா தான் ஜிம் எந்திரிப்பா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க எந்திரிப்பா இப்போ எந்திரிச்சு ரெடியானதான் ஒரு 6 o'clock 7 o'clock கூட அங்கே போக முடியும் சொல்லிட்டு இப்போ ஜிம்ல அம்மா ஜிம்ல குளிக்க வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, குளிச்சுட்டு அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இப்போ சியூல் சைடு பார்க்குறேன்ல, சியூலில் ஒரு பையன் இப்போ தான் வந்துட்டு கரெக்டாக டைம் இப்போ வந்துட்டு 4:15 இருக்கும். இப்போ வந்துட்டு ஜி போட்டு இறங்குறாங்க. இறங்கிட்டு ஒரு பெரிய மேன்ஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி வந்துட்டு இருக்காங்க. வீட்டை சுற்றி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஐஸ் சாப்பிட அரை குறை தூக்கத்தை வந்துட்டு இருக்காரு. இப்போ உள்ள வராங்க டேங் வந்துட்டு ஒரு வாய்ஸ், இப்போ டேங் ஐஸ் அப்படின்னு பார்க்குறாங்களா, கொஞ்சம் ரப் பண்ணி பார்க்குறாங்க. தூக்கத்தில் நடந்து வந்திருப்பாரு. அப்பா நீங்கள் தூங்கி வந்து டைம் முடிச்சுட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ டேங் ரப்ப பார்க்குறாங்க, நான் எப்படி தூங்க முடியும் சொல்கிறாங்க. இப்போ தான் டே நல்லா ஐஸ் ரப் பண்ணி பார்க்குறாங்க. வீடு ஃபுல் டெக்கரேட் ஆகிட்டு பல அவ்வளோ ஜொலிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்பா என்ன நடக்குது கேட்குறாங்க. அதுவா என் பையனுக்கு மேரேஜ் வச்சு டேப் தூங்க முடியும்னு சொல்கிறாங்க. டேக்க புரியல. அப்பா என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. ஆமாப்பா அவனுக்கு மார்னிங் மேரேஜ் சொல்கிறாங்க. அப்பா என்ன விளையாடுறீங்களா என்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. நான் விளையாடா உண்மையாக மேரேஜ் சொல்கிறாங்க. பாருங்கப்பா என்கிட்ட வந்து விளையாடுறீங்க ஓகேவா, எனக்கு நான் இப்போ தான் 1 வீக் வந்துட்டு 1 வீக் வந்து மிஷனை முடிச்சுட்டு தான் வரேன், நீங்கள் வந்து வராமல் என்கிட்ட ப்ளான் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேட பார்க்குறேன். நான் எப்போ ப்ளான் பண்ண போகிறேன், உனக்கு மார்னிங் மேரேஜ் ஓகேவா, என் ஃப்ரெண்டோட பையன் கூட நான் ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே, ஜஸ்ட் போய் தூங்க ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் எழுந்துச்சு மேரேஜ் சொல்கிறாங்க. அப்பா இப்போ ஆல்மோஸ்ட் இதுவும் ஏர்லி மார்னிங் தானே சொல்கிறாங்க, தெரியுது ஒரு 2 hours போய் தூங்க சரியாக சொல்கிறாங்க. என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. வீட்டை சுற்றி பார்த்தா அவ்வளோ டெக்கரேட் ஆயிருக்கு, நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு வீட்டில், நிறைய அவங்க பேர் சொந்தக்காரங்களாம் படுத்துருக்காங்க. ஜிம்மி டேக் ஒரு மாதிரி இருக்கு. அப்பா சொல்கிறாங்க பாருடா என் ஃப்ரெண்டோட ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணனா, அப்போ நான் காலேஜ் பார்க்கறத பற்றி சொல்லிட்டு இருந்தேன், நிறைய பார்க்குறேன் எனக்கு பிடிக்க சொல்லிட்டு. அப்போ அவன் பையனை பற்றி சொன்னான். அவன் பையனோட ஃபோட்டோ பார்த்து எனக்கு பிடிச்சிச்சு. உடனே உங்கள் அம்மாட்ட காமிச்சோம். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. ஆமாம் அம்மா ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகேவா, மார்னிங் மேரேஜே சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைப்பீங்களா, ஃபஸ்ட்டு எனக்கு மாஃபி ஃபீல்டு பிடிக்குன்னு சொன்னேன், நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி மாஃபியை மாற்றுறீங்க, இப்போ எனக்கு மேரேஜ் அப்படி தான் எனக்கு பிடிச்ச பண்ணி எதுவும் பண்ண விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இப்போ நம்ம டேங்கோட அப்பா தான் இங்கே பாருட்டி எனக்கு நான் மாஃபியா ஃபீல்டில் ஃபோர்ஸ் பண்ண தள்ளிவிட்டேன். ஆனால் இந்த நீ தானே சொன்ன இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நிறைய பேர் சர்வ் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, நீ தான் சொன்னேன், நீ ஒரு பேட் மாஃபியா இல்லை, நீங்கள் குட் மாஃபியா தானே சொல்கிறாங்க. அப்பா அதனால சொல்கிறாங்க அவனுக்கு எப்படி இந்த ஃபீல்டு ஒரு நல்ல இது கிடைச்சோ அதே மாதிரி மேரேஜ் லைஃபும் அப்படி தான் ஓகே, கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். இது அரேஞ்ச் மேரேஜ் என்ன நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் உனக்கு அந்த பையனை பற்றி எதுவும் தெரியாது, அந்த பையனை கூட பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒருத்தர் தெரிஞ்சுப்பீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நிறைய நல்லது எல்லாமே நல்லா நடக்கும் சரியா, நல்லா ஹாப்பியாக தான் போகும் லைஃபு. எனக்கு அந்த பையன் வந்து சின்ன பையன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க அந்த பையன் வந்து 5 years சின்ன பையன் ஓகேவா, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எல்லாமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்பா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி அப்பா என்னப்பா அவசரமாக இதெல்லாம் சொல்கிறாங்க, ப்ளீஸ் நான் போய் தூங்க சரியாக சொல்கிறாங்க. டேப் பார்க்குறாங்க. ஆமாம் நிம்மதி கற்றுறதுக்கு எங்கே தூங்க சொல்லிட்டே போயிட்டு பெட்டில் படுக்கிறாங்க. தூக்கமே வரல, ஒரு மாதிரி இருக்கு சார்ட்டு அப்படி படுக்கிறாங்க. இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் டைம் இப்போ ஒரு 6:30 இருக்கும்டா. இப்போ ரூம் டோர் வந்து நாக் ஆகுது. ஒரு பர்சன் பார்க்குறாங்க கம்மியான தூக்கத்தை சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ஓப்பன் பண்ண ஒரு பர்சன் பார்க்குறாங்க. டேங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேட்டாக்கு நினச்சி உட்காராரு. பார்த்தா ஒரு கேங்க நினச்சிருக்கு. ஹேங் சொல்கிறாங்க. என்னடா அங்கிள் ஃபோன் பண்ணாரு, மார்னிங் ஃபோன் பண்ணி பெரிய ஷாக் கொடுக்குறாரு, உனக்கு மேரேஜ் வந்துருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு, டின்னருக்கு வாங்க சொல்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னாங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதையும் கேட்குறீங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்ட்டு ஆமாம் நேற்று நைட்டு மிஷின் முடிச்சுட்டு வந்தேன்னா சரி சொல்கிறாங்க, வந்து வருமா மேரேஜ்னு சொல்கிறாங்க. என்னடா சடனாக சொல்கிறாங்க தெரியல, மிஷின் வந்தமா ஒரு வாரமாக ஃபோன் கூட அவர் பேசவே இல்லைன்ட்டு எதுவுமே சொல்லவே இல்லை, பார்த்தா சடனாக மேரேஜ்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. அந்த பையனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பசங்க பார்க்குறாங்க. உங்களோட அப்பா வந்து ரொம்ப நல்லா விட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. ரொம்ப காய் தான் பார்த்தியா பையனுக்கு எப்போ போய் ஏதாவது பண்ண
நானும் நல்லா தெரிஞ்சிருக்கேன், அப்பா தான் இருக்காரு, பையனுக்கு இது ஒரு 27 வயசு ஆகுது, காலத்தில் மேரேஜ் பண்ணி வைப்போம், ஒரு வேற குழந்தைங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். காய் கேட்குறாங்க. இப்போ ஜெகப் பார்க்குறாங்க. அவன் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கான், ஃபீல் பண்ணி பேசுகிறவங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. நான் உண்மையை சொல்கிறேன் ஹோப் பேபி, சரியா? என் அப்பா கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இவ்வளோ பெரிய பையனை வளர்த்து வச்சிருக்காரு, ஒரு மேரேஜ் பண்ணி வைப்போம், காலத்தில் பேர குழந்தைங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு அவருக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, கேவலம் கூறாங்க காய் பார்த்து. ஏண்டாச்சு அவங்க காசு சொல்லிட்டாங்க. ஏண்டா பெரியவங்க பேசுகிறோம் நீ பேசிட்டு காசு சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் யூஸ்வலாக பெரியவங்க சொல்லுவாங்க, ஏண்டா காலத்தில் மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு கிராண்ட் சனை கூட நான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நீ ஆப்போசிட்டாக இருக்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறீங்க, அப்பா கண்டுக்க மாட்டேன் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டாங்க. இவன் மட்டும் தான் இவங்க கண்டுக்காதீங்கடா சொல்லிட்டு நம்ம இவங்களாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இங்கே நம்ம டேக்கிட்ட டே எப்படி சொல்லிட்டாங்க, என்ன ஏங்க சொல்லிட்டாங்க. பாரு சரி ஓகே அங்கிள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும், சரியா சொல்லிட்டாங்க. என்னத்தான் அப்போ சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே போடா போயிட்டு கூட்டிட்டு சொல்லி இவங்களாம் சொல்கிறாங்க. பட்டே வந்து குளிக்க போயிடாரு. இந்த பக்கம் ஒரு பர்சன் வராங்க. என் பாட்டே ஏஞ்சிடலாம் சொல்லிட்டாங்க. ஆண்டி என்ன ஆண்டி இதெல்லாம் சொல்லிட்டாங்க. பாருப்பா எனக்கு பையன் ரொம்ப பிடிச்சின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா, அங்கிள் கிட்ட சொல்லப்போ நான் கோவப்பட்டேன், என்ன டேக் தெரியாமல் சால மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஃபோட்டோ பார்த்து எனக்கு பிடிச்சின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் சொல்லி. ஆண்டி மேரேஜுக்கு வாங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க, நாங்கள் ட்ரெஸ் எடுக்க எதுவுமே பண்ணல ஆண்டி, எங்கள் கேங்கில் நடக்க போகிற ஃபஸ்ட்டு மேரேஜ் டேக்கு தான், நாங்கள் ட்ரெஸ் கூட அடிக்க சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி பேசுறீங்க, நீங்களாம் எங்கள் டேக் வந்துட்டு ஒரு நான் பிரதர் தானே, உங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுக்க மட்டும் இங்கே பாருங்க சுட்டு கொடுக்குறாங்க. பார்த்தா கையில் பேக் வச்சிருக்காங்க. இதெல்லாம் சரி உங்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கலாம், சரியா எல்லாரும் போட்டுக்கோங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது டேக் ஆண்ட் ட்ரெஸ் சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஜெகப் டேக் அழகாக ரெடி பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ ஆண்டி கீழே போயிடுறாங்க. இப்போ பார்க்குறேன் பரவாயில்லையே ஆண்டி நம்ம ட்ரெஸ் எடுத்துருக்காங்க சொல்லிட்டாங்க. என்ன பார்க்குறவங்க நல்லா இருக்கே சொல்லிட்டாங்க. கோயில் அந்த பக்கம் டே குடிச்சிட்டு வெளில வராங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் டே ரூமில் போய் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெஸ்ட் ரூமில். இந்த பக்கம் ஜம்ப் தான் டே காட்ட சொல்லிட்டாங்க. ட்ரெஸ் போட்டு விடுறாங்க. ஃபுல்லாக ஃபுல் பிளாக் அவுட் ஃபிட் தான் பார்க்குறாங்க. அவங்க ஆண்டி சூப்பர் ட்ரெஸ் சர்க்கரை பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நெக்லஸ் எல்லாம் போட்டு விடுறாங்க. இப்போ டே பார்க்கணும் ஒரு பேச மூணு வச்சுக்கிட்டே ஏன்டா பேச மூணு வச்சுக்க சொல்லிட்டு தூக்கம் பார்த்துட்டா சொல்லிட்டாங்க. சரி ஆஃப்டர் மேட்ச்சுக்கு தூங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ரெடி பண்ணி விடுறாங்க. எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. இப்போ டேவிட அப்போ தான் டேங்க ரெடியாக அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க கூப்பிட்றாரு போட சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க அடுத்த ஜென்மத்தில் அங்கிளுக்கு தான் பையனை பிறக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க ஏன்டா ஒரு கல்யாணத்துக்காக மட்டும் அப்படி சொல்கிறா சொல்லிட்டாங்க. இல்லை இல்லை அவர் வந்து டேமில் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, சின்ன வயசுல டேக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க காயை அப்படி அப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. டே வேணாண்டா அப்படி சொல்லிட்டு காய் சொல்லிட்டாங்க. வாட்டா சொல்லிட்டு எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க கீழே. இப்போ டேவிட அம்மா பார்க்குறாங்க. போலமா சொல்கிறாங்க. ஆண்டி மேரேஜ் எங்கே சொல்கிறாங்க, அது ஒரு வெட்டிங் ஹால் அரேஞ்ச் பண்ணியிருக்கப்பா சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. போயிடலாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே காரில் உட்காடுறாங்க. இப்போ இவங்களாம் கிளம்புறாங்க. ஆல்மோஸ்ட் டைம் வந்து இப்போ 7:30 ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் காரில் என்ன வந்துட்டு இருக்கு, ஜிம் தான் தூங்கிட்டே வந்துருக்காரு காரில். ஜிம்மில் அம்மாவுக்கு ஒரு மாதிரி குழந்தைங்க ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. சரியாயிடுமா அம்மா சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் அவங்க ரீச் ஆயிட்டாங்க. சேவலுக்கு ரெடி ரீச் ஆயிட்டாங்க. இந்த பக்கம் டேவோட காருமே வந்துருச்சு. டேவோட கார் தான் ஃபர்ஸ்ட் வருது. வந்து டேவை கூட்டிட்டு போயிட்டு சரி நிற்க வைக்கிறாங்க. டே அப்படியே முன்னிருக்காரு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே பாரு ஒரு டைம் தான் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க மேரேஜில் டைமில், ஓகேவா பேச மூணு வச்சுக்காத சரி எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. போதுமா சொல்லிட்டாங்க. டே நல்லா சரிடா சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டாங்க. ஜெயப் பார்க்குறாங்க. உனக்காக இப்போ என்ஜாய் பண்ணேன், உனக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கு போகலாம், நல்லா குஜாலாக இருக்கல சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. டே காய் உன் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஏங்க சொல்லிட்டாங்க. நீ என்ஜாய் பண்ண போல சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவேன், நான் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பேன், இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் சொல்கிறாங்க. இப்போ ஜெயப் பார்க்குறாங்க. அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. நடக்க மாட்டேங்குதே சொல்லிட்டு நம்ம ஜெயப் காய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி போயிடலாம். இங்கே இந்த பக்கம் நம்ம ஜிம் ரீச் ஆகிட்டாங்களா. ஜிம்மில் அப்போ தான் ஜிம் எந்திரிச்சு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்த்தா க்யூட்டாக பவுட் பண்ணிருக்காரு. நல்லா தூக்க கலக்கத்தில் குழந்தைல பேசலாம் ப்ளஃபியாக இருக்குது, ஒரு மாதிரி மார்னிங்கில் இருக்குள்ள நல்லா ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மில் அம்மா தான் அப்பா அவங்க குழந்தை சொல்லிட்டாங்க. ஏறங்க கூட்டிகிட்டு வாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் எந்திரிக்கிறாங்க. ஜிம்மில் அப்போ தான் ஜிம்மில் கூட்டிட்டு வராங்க. ஜிம் தூக்கி வச்சுட்டே இருக்காரு. ஜிம்மில் அப்போ ஜிம் செல்லாம் பாருங்க முடிச்சு கொடுத்தாங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க நின்றுருக்காங்க. பார்த்துட்டு அந்த குரூம் வராங்க சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களாம் பார்த்து ஸ்டன் ஆகிட்டாங்க. இப்போ காய் மட்டும் பார்க்குறாங்க. இவன் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெய பார்க்குறேன். என்ன இவன் உனக்கு தெரியுமா அவனா சொல்கிறாங்க. ஆமாம் ஹோபி எனக்கு தெரியுது ஹோபியை சொல்கிறாங்க. உனக்கு எப்படா தெரியும், இப்போ தானே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. இல்லை இந்த பையனை எங்கேயோ பார்த்துருக்கேன், அந்த குட்டி பையனை எங்கேயோ பார்த்துன்னு சொல்லிட்டாங்க. குட்டி பையனை ஆமாம் அந்த குட்டி பையனை எங்கேயும் பார்த்துருக்கேன் சொல்லிட்டு காய் விட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெகப் பார்க்குறேன். இவங்க ஒரு வேலை சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. டே அப்படி கூப்பிட்றாங்க. டே திரும்புறாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ தான் டே திரும்பி பார்க்குறாங்க. டே வந்து இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி உண்மையிலே இருந்திருப்பாரு. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததும் அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்தா ஃபுல் ஒயிட் அவுட் ஃபிட்டில் வந்துட்டு இருக்காரு. ரொம்ப அழகாக இருக்காரு. ஜிம்மில் அம்மா அவ்வளோ அழகாக பண்ணி கூட்டு வந்திருப்பாங்க. கூட்டு வந்து ஸ்டேஜ் வைக்கிறாங்க. ஜிம் பார்த்தா ஆப்போசிட் இருக்க டே பார்க்கவே இல்லை. டே பார்க்குறாங்க. இவ்வளோ நேரமும் தூங்கி வழிஞ்சு ஒரு மாதிரி இருந்திருப்பாரு. இப்போ ஜிம்மில் பார்த்ததுக்கப்புறம் டே பேச நல்லா வெயிட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ப்ரெஸ் கண்டிருக்காரு, பிரைட்டாக இருக்கார் ஃபேஸ் பார்க்க. இப்போ இவங்க பார்க்குறேன். என்னடா இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி இருந்தா இப்போ ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இவனை எங்கேயே பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு தலை சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம காய்க்கு ஜெகத் பார்க்குறேன். என்ன டேண்ட்ரஃபா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஹாபி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இல்லை நான் எங்கேயோ பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம
ஜவாப் காய் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. எங்கடா பார்த்து சொல்கிறாங்க. ஏன் நான் இவனை எங்கே பார்த்துருக்காங்க ஏன் சொல்லி ஞாபகம் வர மாட்டேங்குது கரண்ட்லி சொல்கிறாங்க. இவன் ஒருத்தன் சொல்லி போட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. கிம்டாங்க நீ பார்த்து திரும்ப சேர்த்துக்குள்ள சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மந்தம் போட சொல்கிறாங்க. பார்த்து நீ கிம்டாங்க திரும்ப சேர்த்துக்குள்ள சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மந்தம் போட சொல்கிறாங்க. சரி ஓகே ரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. 2 பேருமே ரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ டெஸ்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயம் வந்துட்டு ஐயோ சார் ஜிம் இன்னும் டேவோட ஃபேஸ் பார்க்கல. இப்போ கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஜிம்மில் ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு. ஃபேஸில் எங்கே கிஸ் பண்ண ஜஸ்ட் ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணிட்டாங்க. வா சொல்லிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு கீழே ஜிம்மு கீழே இருக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா தான் லஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் அவங்க அப்பா பார்த்து அவுட் பண்ணிட்டு படிச்சு பார்க்குறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க கோவத்தை பாரு ஜிம்மில் அப்பா தான் ஜிம்மில் 6 7 சொல்கிறாங்க. அப்பா வலிக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. ஆனால் ஹாப்பியாக ஜிம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது சார். ஜிம்மில் அப்பா தான் ஜிம்மில் ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்மகிட்ட ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு ஹேண்டை பிடிச்சிட்டே இருக்காரு. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. வா என் அப்பா மட்டும் பிளஸிங் வாங்கலாம் சொல்கிறாங்க. சரி ஜிம் திரும்புறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டேவோட பேரண்ட்ஸ் பிளஸிங் பண்ணுறாங்க. டேவும் பிளஸிங்ஸ் வாங்குறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. என்ன டேவோட பேச பிரைட்டாக இருக்குது. நான் 3 ரூபாய் நினச்சிருந்தேன். சார் டேவோட அப்பா பார்க்குறாங்க. இப்போ தான் டேவோட அப்பா ஹக் பண்ணிட்டு நீங்கள் எப்போவுமே எனக்கு பெஸ்ட்டாக தான் கொடுப்பீங்க சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஆனால் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க சொல்கிறாங்க. எனக்கு இதுவும் பெஸ்ட் தான் சொல்கிறாங்க. புரியலடா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. எங்க அவனுக்கு மேரேஜ் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னமா சொல்கிறேன். ஆமாம் எனக்கு எப்படி ஜிம்மோட ஃபோட்டோ பார்த்துக்கணும் பிடிச்சிச்சோ அதே மாதிரி பிடிச்சிருக்கோனே இல்லை ஜிம்மில் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. டேவோட அப்பா ஹாப்பியாக எடுத்து நான் இது பண்ண பெஸ்ட் நான் வந்து இது பண்ண பெஸ்ட்டாக தான் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் பெஸ்ட்டாக தான் பண்ணுன்னு சொல்லிட்டு டேவோட அம்மா டேஸ்ட் பண்ணுறாங்க. டேவோட அப்பா வாட அக்செப்ட் பண்ணிக்காம சொல்லிட்டாங்க. சரிங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து பெஸ்ட்டு தான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் வந்துட்டு வா என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஞாபகம் விடுங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டே தான் ஹேண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டேன் நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் சொல்கிறாங்க. உன்னை எங்கே பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. என்ன எங்கே பார்த்தீங்க சார் ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே வந்துட்டு காய் பார்த்துட்டு மறைக்கிறாங்க. டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எங்கே பார்த்துக்கண்டே என்ன சொல்கிறாங்க. இப்போ டே தான் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு டே தான் சரி வீட்டுக்கு போடாமல் சொல்கிறாங்க. இருங்க சொல்லிட்டு ஜிம்மி போய்ட்டு அவங்க அப்பா மட்டும் பார்க்குறாங்க. அம்மா அப்பா உனக்கு வண்டி மட்டும் கூட இருக்குங்களா சொல்கிறாங்க. பாட செல்லம் நிறைய ஒர்க் இருக்குது சரியா நீ டே கூட சரியா சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ் அம்மா நீக்கு வண்டி மட்டும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வண்டி வரேன் ஓகேவா அம்மா ப்ளீஸ் சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் செல்லம் ஓகேவா நீ டே கூடாது சரி அவனோட போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அழுகு வருது. அங்கே பாரு வண்டி கூட இருக்க மாட்டாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாரு என்ன சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா வண்டி கூட இருக்க மாட்டாங்க. சரி ஓகே உனக்கு போய் பண்ண சொல்லிட்டு தான் டேஸாக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ டேயோட பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. டேங்க அந்த சொல்லிட்டு ஒரு கீ கொடுக்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க உனக்கு அனுப்பிட்டு ஓகே உனக்கு ஜிம்முக்கு அனுப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ டே ஓகே சொல்லி வாங்கிட்டு இப்போ அம்மா சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு ஜிம்மில் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க. டே பார்க்குறாங்க. லைட்டாக ஸ்மெண்ட் பண்ணிட்டு உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காருங்க காரில். இப்போ 2 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டே தான் ட்ரை பண்ணுறா. ஜிம் கூட உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்த்து அப்படியே ஆட் பண்ணி தூங்க ஆரம்பிச்சாரு. தூங்கி நம்ம டேபிள் சாஞ்சிடுறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் தூங்கலை மாஸ்டர் பார்த்துருக்காங்க. சரிட்டு போயிடலாம் நம்ம டே வந்து ஒரு வீட்டை கூட்டிட்டு வராங்க. கூட்டி வந்ததுக்கப்புறம் எழுப்புறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் எடுக்கிறாங்க சொல்கிறாங்க. வந்துட்டு வந்து சொல்கிறாங்க. ஜிம்மில் எதிர்த்து கீழே இறங்குறாங்க. இப்போ டே போய்ட்டு லக்கேஜ் எடுக்கிறாங்க. கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் டே தான் எடுத்துட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டி வராங்க. வீட்டில் யாருமே இல்லையா சொல்கிறாங்க. நீ நான் மட்டும் தான் சொல்கிறாங்க. சரி ஜிம் வந்துடுறாங்க. டே பார்க்குறாங்க. போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ரூம் சொல்கிறாங்க. ரூம் வந்துட்டு இப்போதைக்கு கீழே ரூம் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. சரி ஜிம் போய்ட்டு கீழே ரூமில் போய்ட்டு லக்கேஜ் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராங்க. சோஃபா ஹால்க்கு வராங்க. வந்துட்டு சோஃபா உட்காராங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு எதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணாமல் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பசிக்க எனக்கு தூங்கணும் சொல்கிறாங்க. தூங்கணுமா ஏன் சரி தூங்கல சொல்கிறாங்க. நேற்று நைட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய ட்ராவல் பண்ணது டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. டேவும் சரி ஓகே தூங்க சொல்கிறாங்க. அவன் கண்டியாக ரெட்டிஷாக இருக்குது. ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது நானும் சரி தூங்கல சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் தூங்க சொல்கிறாங்க. டே ஓகே சொல்லி போய்ட்டு டே ஒரு பக்கம் படுத்துறாரு. சோஃபாவில் படுத்துறாங்க. ஆளுக்கு ஒரு சோஃபா படுத்துறாங்க. டைம் அப்படியே ஒரு 5:30 ஆகுது. இப்போ தான் டே எழுந்திருக்காங்க. பார்த்தா ஜிம் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. பவுட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு மாதிரி அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ டே பார்க்குறாங்க. க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டேவும் ஜிமின்னு சொல்கிறாங்க. டேன்னு சொல்கிறாங்க. எழுந்துட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எழுதிக்கிறாங்க. அதை எழுப்பிட்டீங்க சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி ஓகே டைம் ஆகிடுச்சாதான் காஃபி டீ எல்லாம் போட்டு தரவா சொல்கிறாங்க. திங்ஸ்லாம் இருக்கா சொல்கிறாங்க. எல்லா திங்ஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் காஃபி டீலாம் போடவா சொல்கிறாங்க. எனக்கு காஃபி பிடிக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே டே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரூம் சொல்கிறாங்க. அது மேலே இருக்கும் நைட்டு போய் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி ஜிம் விட்டுறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு காஃபிலாம் மேக் பண்ணி தராங்க. நைட்டு ஃபுட்டுமே வந்துட்டு ஆர்டர் பண்ணிடுறாங்க. சமைக்கல ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு தானே மேலே போகிறாங்க. இப்போ டே என்ன பண்ணுறாங்கனாக்கா ஜிம்மும் டேவும் மேலே ரூமுக்கு போகிறாங்க. போய் பார்க்குறாங்க. ரூம் டெக்கரேட் இருக்குது. இப்போ டே போய்ட்டு இல்லாத இதெல்லாம் கலைச்சிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவருக்கு வந்துட்டு மேரேஜ் பிடிக்கலையோ ஜிம் நினைக்கிறாங்க.
ஏன்னா நம்மளோட அப்பா நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் ஒத்துக்க வச்ச மாதிரி அவங்க அப்பா அப்படி பண்ணியிருப்பாங்க போல. அதான் அவருக்கு கொஞ்சம் இதெல்லாம் பிடிக்கல, கலைச்சிடாரு. ஜிம் நினச்சிருக்காங்க. சரி ஓகே சார், ஜிம்ல எதுவும் சார் விளையாட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு நீ பெட்டில் படுத்துக்கிறேன், எனக்கு கீழே படுத்துக்கலாம் சொல்கிறாங்க. கீழே எப்படி படுத்துப்பீங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஓகே பெட்டில் படுக்க சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான், பெட் பெருசாக இருக்கு, பெரிய கிங் சைஸ் பெட் தானே, நான் ஒரு வாரமாக படுத்துக்கிறேன், நீங்கள் ஒரு வாரமாக படுத்துக்கங்க சொல்கிறாங்க. டேவும் சரி ஓகே சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் கூட நினச்சேன் இவருக்கு ஒரு எனக்கு பிடிக்கும் போல சொல்லிட்டு அப்பா எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி வச்சுட்டாங்களா, அவங்க அப்பா அப்படி பண்ணியிருப்பாங்க போல, அவருக்கு எனக்கு பிடிக்கல போல. ஜிம் விட்டுறாங்க. இப்போ டேவும் அவங்களே படுத்துக்கிறாங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி பிள்ளை ஹக் பண்ணி படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஒரு பிள்ளை ஹக் பண்ணி அப்படி படுத்துறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம டேவும் ஜிம் எழுதிக்கிறாங்க. இப்போ நம்ம டே எழுந்து குளிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண தெரியாது. ஜிம் நின்றுட்டே இருக்காங்க. டே குளிச்சுட்டு வந்து விளையாண்டு பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் நின்றுட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஃபுட்டெல்லாம் மேக் பண்ண தெரியாது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை நானே மேக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நீங்களே இப்போ சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு வேறு என்ன ஐடியா இருக்குது சொல்கிறாங்க. ஐடியாவா சொல்கிறாங்க. உனக்கு ஒர்க் போகிற ஐடியா இருக்கா கேட்குறாங்க. எனக்கு ஒர்க் போகிற ஐடியா இல்லை ஆனால் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஒர்க் போகிற ஐடியா தான் விட்டு சரியாக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஒர்க்லாம் போன செட் ஆக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒர்க் பண்ண செட் ஆகுதா ஜிம் சரி விட்டுறாங்க. இப்போ டே போயிட்டு கீழே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் பார்த்தா ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்து உட்காந்துருக்காங்க. டே வந்து பார்க்குறாங்க. ஃபுட்டை ரெடி பண்ணிட்டாரு. சாப்பிட சொல்லிட்டாங்க. இல்லை நான் இவ்வளோ ஏர்லி மார்னிங் சாப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே நான் அடுத்து வச்சு ஹாட் பார்க்குறேன் அப்புறம் சாப்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டு அவர் கூட ப்ளஸ் போட்டு அவரு சாப்பிட்டு போயிடாரு. கிளம்பி நான் போயிட்டு வர சொல்லிட்டு போயிடாரு. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தனியாக இருக்க மாதிரி இருக்குது. சார் தனியாக ஒரு வீடு நியூ பிளேஸ் சொல்லிட்டு ஒரு மாதிரி படுத்திருக்காங்க சோஃபாவில். இப்போ ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. ஏண்டா உனக்கு மேரேஜ் இருக்கு ஒரு வாரத்தை கூப்பிட்டா சொல்கிறாங்க. ஆளை போடா மேரேஜ் எனக்கு கேட்ட நடந்துச்சு. சடனாக அதில் அப்பா மேரேஜ் சொன்னார். நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ் பண்ணிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ தனியாக இருக்கோம் யாரோட அனாத மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறீங்க. என்னடா சொல்கிறேன் அனாத மாதிரி இருக்கேன். ஆமாம் நான் அனாத மாதிரி இருக்கேன் தெரியுமா சொல்லிட்டு அந்த பசங்க ஜிம்மில் விளையாடுறாங்க. டே என்ன சொல்கிறதுக்கு ஆமாண்டா அவருக்கு வந்து மேரேஜ் பிடிக்கிறடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஆனால் அவர் நல்லவராக இருக்காரா சொல்கிறாங்க. நல்லவராக இருக்காரு. ஆமாம் அவர் ஜென்டில்மேனாக இருக்காரு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ரொம்ப ஜென்டில்மேனாக இருக்காரு. எனக்கு என்ன பண்ண தெரியடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் யோசிச்சு பார்க்குறாங்க. சார் உனக்கு என்ன தானே நெக்ஸ்ட் ஐடியா சார் எனக்கு எந்த ஐடியாவே இல்லைடா சொல்கிறாங்க. அப்போ பசங்க மேரேஜ் லைஃப் அக்செப்ட் பண்ணிக்கூடாது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இருப்பார் நினைக்கிறேன். அப்புறம் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்னா சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்கிறியா சொல்கிறாங்க. சார் இந்த ஜிம் நம்ம ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க நமக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. அவரை பற்றி தண்டவர் தான் தெரியுறாரு. அவருக்கு பிடிக்கலையே என்ன பண்ணலாம். சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ஜிம் என்ன மேரேஜே பெரிய பிகாஸ்ட் திங்கில் அதான் டக்குன்னு எடுத்து கவுத்தில் பண்ணிடக்கூடாதுல்ல. நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அந்த பர்சன் கொடுத்து நம்மளுக்கு பிடிச்சா பண்ணணும். அந்த பர்சனுக்கு நம்ம பிடிச்சா நம்ம பண்ணுவோம். அந்த பர்சனுக்கும் நம்மளை பிடிக்கணும். அப்படியே தான் பண்ணுவோம். நம்ம ட்ரை பண்ணுவோம். சடனாக அப்பா பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்காங்களோ அப்படியே தூக்கி போட்டுக்கூடாது மேரேஜ் வந்துட்டு. அப்படி ஜிம் அவருடைய அந்த மேரேஜ் லைஃப்பில் கொஞ்சம் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போனாக்கா இப்போ அவர் வந்து குக்கிங்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு கற்றுக்காரு. வந்து இப்போ ஆப்போசிட் பார்க்குறாண்டா ஒரு பர்சன் இப்போ ஜெய பார்க்குறான். டே சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க. பாரு இவனுக்கு உன்னால பைத்தியம் பிடிச்சுன்னு சொல்கிறாங்க. பைத்தியமாமா எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. நேற்று தான் சொல்லிட்டு இருக்கான் உன்னோட ஒய்ஃப் எங்கே பார்த்துருக்கேன் சொல்கிறான். ஜிம்மிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இப்போ டே ரெட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. ரெட்ட சிரிக்கிறா சொல்கிறாங்க. அப்போ சின்ன ஜெயப்பு நம்ம சுகா அப்புறம் நம்ம ஜங்குக்கு நம்பிச்செல்லாம் பார்த்துருக்காங்க. டே சொல்லி தான் தொலையண்டா அவன் வந்து ஒரு மாதிரி இருக்கானே பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவன் பார்த்துருக்கான் சொல்கிறாங்க. என்னதுக்கு டே நேற்று தான் நீயே ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பா சொல்கிறாங்க. நானும் அவனும் முன்னாடி பார்த்துருக்கோன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியலடா சொல்லிட்டாங்க. மறந்துட்டீங்களா ஒன் டைம் நானும் இவனும் பூசானுக்கு ஒரு ஒர்க் விஷயமா போய் தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க சடனாக எங்களை வந்துட்டு லீவோட ஆளுங்க அட்டாக் பண்ணாங்க சொன்னா சொல்கிறாங்க. ஆமாம் அந்த யாங்மேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க ஆளுங்க அட்டாக் பண்ண ரெடியானாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க எங்களை அட்டாக் பண்ணது ஒரு ஸ்கூல் கிட்ட சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஒரு ஸ்கூல் கிட்ட அட்டாக் பண்ணாங்க. அந்த ஸ்கூலுக்கு வெளில 2 பசங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எங்களோட கன் ஷாப்ட கேட்டு அந்த பசங்க மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. நாங்கள் தான் அந்த பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலுக்குள்ள வந்து விட்டு வந்தோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு ஆமாம் அவங்க விட்டு மயக்கத்தில் நாங்கள் அப்படி தூக்கிட்டு போயிட்டு ஸ்கூலுடைய செக்யூரிட்டி சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம். அந்த பையனை வந்து அப்போதான் அவங்க பார்த்தான்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. பார்த்தே நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அப்போ நம்ம பார்த்த பையன் சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ நம்ம பார்த்த பையன் தான் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்க சொல்கிறாங்க. இல்லை ஏன் ஃபஸ்ட் டைம் ஒரு பர்சனை தொட்டு தூக்குனது சொல்கிறாங்க. இப்போது அவங்க பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப நேரம் எய்ம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் லீவோட ஆளுங்க அங்கே தான் நிற்கிறாங்களா அவங்க எய்ம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த பையன் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருந்தான். நான் பார்த்துட்டு ரொம்ப நேரமாக ருச்சி அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தேன். அப்போ நான் பார்த்தேன் சொல்கிறாங்க. இப்போலாம் பார்க்குறேன் நீ பார்த்தே சைட் அடிச்சா சொல்கிறாங்க. உண்மையாக சொல்லுவாங்க சைட்டு தான் அடிச்சா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சைட் தான் அடிச்சா அப்போ தோணுச்சு என்னடா ஒரு சின்ன பையன் ஸ்கூல் பையன் அவனுக்கு 12th படிச்சிருந்தான். அப்போ அவனை போய் சைட் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னையுமே என் கண்ணு அவனை பார்த்துட்டு இருந்துச்சு. ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தா. அப்போ நான் அவனை சைட் அடிச்சதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த டே தான் அவனை பார்த்ததுக்கப்புறம் பார்க்கல. அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் அவனை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அதானே எங்கேயோ பார்த்தேன் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க.
இப்போ ஜெக பார்க்குறாங்க. ஓ அதனால தான் அந்த பையனோட பேச பார்த்துக்கப்புறம் பிரைட் ஆகிட்டியா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் அப்போ ரொம்ப ஸ்கூல் நான் சர்ச் வச்ச ஒரு பையன் சண்டை பார்த்தா அவனுக்கு ஒய்ஃப்னு சொல்கிறப்ப ஹாப்பி தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ உனக்கு மேரேஜில் ஹாப்பி தான் சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு எது பண்ணாலும் பெஸ்ட்டாக தான் பண்ணாலும் சொல்லிட்டாங்க. அட பாவி. அப்போ அந்த பையன்ட்ட சொல்லிட்டாங்க. அப்போ இல்லைங்க அவங்க இப்போதைக்கு எதுவும் பேச சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் எனக்கு. ஆமாம் ஆக்சுவலாக அவங்க அப்பா என்கிட்ட அவங்க சொல்லாத சொல்கிறேன் என்ன சொல்லிட்டு அவங்க அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்களாம் சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கான். முடிச்சுட்டு இந்த மாதிரி அவன் வந்துட்டு டூர் போயிட்டு வந்துருக்கான் சார். அவங்க அப்பா அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவன் ரொம்ப அழுதுருக்கான் சொல்லிட்டு பாட்டே அப்பா ஜிம்மில் அப்பாட்டே கிட்ட தனியாக கூட பேசியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம சேட்டே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவனுக்கு என்ன பிடிக்கணும் அவனே பிடிச்சி இந்த மேரேஜ் லைஃப் அக்செப்ட் பண்ணி ரெடியாக இருக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க அப்பா என்கிட்ட சொன்னாங்க. என் அப்பா அம்மா தான் சொன்னாங்க நீ பெரிய பையன்ட்டே நீ கொஞ்சம் விட்டு கூட சொல்லிட்டு நான் அதை முடிவு பண்ணிட்டேன். எதுவுமே பண்ணல அவனுக்கு வந்து குக்கிங் தெரியாது எதுவுமே தெரியாது சரியா நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க பரவாயில்ல மெச்சூரிட்டியாக இருக்க யோசிக்கிறா சொல்கிறாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்து பக்கம் ஜிமின் தான் ஆஃப்டர்நூன் அவருக்கு ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் குக் பண்ணிட்டுருக்காங்க. என்னென்னு பார்க்குறாங்க என்னதே போடுறோம் பார்ப்போம் சொல்லி ஜிமின் பார்த்துருக்காங்க. எல்லாருக்கும் ஃபஸ்ட் டைம் குக்கிங் வந்துடாதுல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கணும். ஜிம்மு குக் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தா வீட்டில் டோர் ரிங் ஆகிட்டு ஜிம் போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அங்கே வந்து ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணுறவங்க பர்சன் இருக்காங்க. சார் உங்கள் ஃபுட்டு சொல்லிட்டாங்க. நான் ஆர்டர் பண்ணலையே சொல்லிட்டாங்க. இல்லை சார் அந்த அட்ரஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க வாங்கிக்கோங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னும் மணி சொல்லிட்டாங்க இல்லை பே பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. சார் ஜிம் வாங்குறாங்க. வாங்கி பார்த்தாக்கா ஜிம்முக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருக்குது. என்னதுன்னு பிடிச்ச ஃபுட்டாக இருக்குது சரி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் நம்பருக்கு ஒரு கால் வருது. ஜிம் ஃபோன் புக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்போ சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறாங்க டே உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அது சொல்லுங்கள் டே சொல்கிறாங்க. ஃபுட்டு வந்துச்சா சொல்கிறாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க உனக்கு பசிக்கும்ல சொல்கிறாங்க. அது நானே குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நீ ஏவா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது குக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. பாரு உனக்கு தெரியாதெல்லாம் குக் பண்ணி கஷ்டப்படாது ஓகேவா. நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேன் நீ பொறுமையாக கற்றுக்கலாம் ஓகே. இப்போதைக்கு நீ சாப்பிட்டு அந்த ஃபுட்டை வச்சுட்டு நீ வந்துட்டு நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டை சாப்பிட சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட ஞாபகம் இருந்துச்சு யாரும் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை உங்கள் பாரு ஜிம்மி நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓகேவா நான் நல்லா பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே சரி ஓகே அரேஞ்ச் மேரேஜ் அப்படி தானே அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. டைம் எடுக்கல சார் ஜிம்மி சரி ஓகேங்க சார் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பட்டே பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு வார்த்தை கேட்குறான் பார்த்து சொல்லிட்டு டேக் ஒரு மாதிரி இருக்குது இந்த பக்கம். சரி அவனுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் போக போக நம்ம வந்து லெவல் காமிச்சா அவங்க வந்து புரிஞ்சுப்பான் சொல்லிட்டு இந்த பக்கம் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மியுமே சேம் தாட்டில் இருக்காங்க. ஜிம்மியுமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் குக் பண்ணது பார்க்குறாங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கா சொல்லி ஜிம்மி கொட்டிட்டு அப்போ என்ன வீட்டில் சின்ன சின்ன ஒர்க்லாம் பார்க்குறாரு. பார்த்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஈவினிங் டே வராங்க வந்து பார்க்குறாங்க. ஜிம்மி தாட்டே வந்து பார்க்குறாங்க. முக்கியமான காஃபி என்ன மேக் பண்ணி தருவா கேட்குறாங்க. நான் காஃபி குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா வேறு என்ன சொல்கிறாங்க. நீ எதுவும் பண்ண வேணாம் நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டே போயிடுறாங்க. ஜிம்மும் சரி ஓகே ஜிம் போய் ஹாலில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ டே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிட்டு வராங்க. சரி உங்கள் டின்னர் வேணும் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஜிம் சொல்கிறாங்க சார் ஃபுட்டு தான் அது டேவும் போய்ட்டு மேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் ஒரு மாஃபியா தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் மேக் பண்ண தெரியுமா நல்லாவே தெரியும் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு ஃபுட் மேக் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. சரி டே டேவும் குக் பண்ணுறாங்க. ஃபைனலாக இந்த பக்கம் ஜிம்மு நான் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஜிம்மு சரி ஓகே சரி விட்டுறாங்க. இப்போ ஜிம்மின் ஃபோன் பேசிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. டேக்கு பயங்கர பாசிட்டிவாக இருக்கும். என்ன யாரை பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம்மி நாங்கள் நடக்கிறதுலாம் சொல்கிறாங்க. என்ன இவங்களுக்கு சீக்கிரம் எதுவுமே இருக்காதா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் சொல்லி பார்த்துருக்காங்க. கோயிலில் நம்ம ஜிம்மி சாப்பிட முடியாது ஃபோன் பேச முடிச்சு வராங்க. டே பார்க்குறாங்க. சாப்பிடலாமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஜிம்மி டே ரெண்டு பேர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாரு. டேக்கு பிடிச்சிருக்கு ஃபுட்டு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. சரி நம்ம டேவும் ஜிம்மி சாப்பிட்றாங்க. சரி ஓகே நீங்கள் தான் ஃபுட்டு குக் பண்ணிங்களா நான் வெசல்ஸ் வாஷ் பண்ணவா சொல்லிட்டாங்க. இல்லை நானே பண்ணிக்கிறேன் சொல்லிட்டாங்க. இல்லை என்ன பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி ஓகே சொல்லிட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம் போட்டு வெசல்ஸ் வாஷ் பண்ணுறாங்க. டே வந்துட்டு வெசல்ஸ்லாம் வைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மும் பரவாயில்ல நல்லவராக இருக்கார் ஜென்டில்மேனாக இருக்காரு ஹெல்ப்பிங் பர்சனாகவும் இருக்காங்க சொல்லிட்டு ஜிம்முமே ஹாப்பி ஆகிட்டாரு. ஃபைனல் இப்போ டே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜிம்முமே இப்படி அழகா டேஸ் அழகாக பாஸ் ஆகிடுச்சு. இப்போ வீக்கெண்டா ஜிம் பார்க்குறாங்க. எங்கே கிளம்புறீங்க சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஸோ ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. இப்போ டே சரி ஓகே கிளம்பி போயிடுறாங்க. போகிறாரே எனக்கு ஒரு வார்த்தை நீ வரேன்னு கேட்குற பற்றியா எனக்கு நியூ பிளேஸ் தானே இங்கே எதுவுமே தெரியாது இல்லை உனக்கு என்ன வெளில கூட்டிட்டு போகணுமா என்ன வேணுமா வேணாம்னு கேட்குற பற்றியா ஜிம் நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு இப்போ வேணும் எதுவுமே இல்லை எல்லாமே இருக்குது வீட்டில் அட்லீஸ்ட் வெளில கூட்டிட்டு போகலாம்ல ஜிம் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் டே வந்துட்டு அவனுக்கே நம்ம பிடிக்கணும் அவனை நம்மள்ட்ட கேட்கணும் அப்ரோச் பண்ணணும் அது வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் அப்படி முடிஞ்சிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இங்கே இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஜிம் அந்த டே ஃபுல்லாகவும் சும்மா தான் இருப்பார். ஆனால் டே வந்து ஃபுட்டெல்லாம் கரெக்டாக ஆர்டர் பண்ணி விட்டுறாங்க. ஜிம் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ரெஸ்ட் பண்ணி சாப்பிட்டு அமைதியாகவே இருக்காங்க. இப்போ டே நைட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஜிம் பார்த்துக்கு அமைதியாக உட்காந்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் ஃபுட்டு சொல்லிட்டாங்க எனக்கு வேண்டாம் நான் மதியம் நல்லா சாப்பிட்டேன் எனக்கு பாசிக்கல சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டே போயிட்டு ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. ஜிம் பார்த்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. டே லேப்டாப் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம் டேவை பார்க்குறாங்க. அப்புறம் அமைதியாக டேவை பார்த்துருக்காங்க. டேவை வந்து கண்டுக்கல அப்படி விட்டுறாங்க. இப்படியே அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கலாம். 1 பாயிண்ட் ஜிம்முக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. இவர் என்ன நினச்சிட்டு மனசில் ஒரு ஃபுட்டை குக் பண்ணி தராரு நம்ம பார்த்துக்கிற அவ்வளோதான் தாண்டி எதுவுமே இல்லை. இந்த மேரேஜ் லைஃப் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அவருக்கு பிடிக்கிறனாக்கா நம்ம போயிடலாம் சரியா எவ்வளோ நம்ம வந்துட்டு எஃபர்ட் போட முடியாது ஜிம் நினைக்கிறாங்க. கடைசியாக சார் இந்த எஃபர்ட் போட்டுக்க மாட்டார். அதனால சார் நினைக்கிறாங்க நம்ம எஃபர்ட் போட்டோம் ஆனால் அவர் வந்துட்டு நம்மளை கண்டுக்கல சொல்லிட்டு
ஜிமின் தான் டேரக்டர் டேவோட ஆஃபீஸ்க்கே போகிறாங்க. இந்த பக்கம் டே அவங்க அவங்க ஹேங் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜிம் பாருங்க, அங்கே பாருங்கள், எக்ஸ்கியூஸ் மீ அக்கா சொல்கிறாங்க. அக்காவா பார்த்துருக்காங்க. ஆமாம் உங்களை தான் சொல்கிறாங்க. சரி சொல்லுப்பா என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. அங்கே கிம்டேங்க பார்க்கணும்னு சொல்கிறாங்க. கிம்டேங்கண்ணா என்னப்பா எங்கள் பாஸை பார்த்து இப்படி அசால்ட்டாக பேர் சொல்லி கூப்பிட்றா சொல்கிறாங்க. அதை நான் அப்படி தான் கூப்பிடுவேன், அவர் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் இருக்கா சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது பார்க்குறாங்க. நான் அவரோட சொல்கிறாங்க. நீங்கள் அவரோட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொன்னால் நம்புவாங்களோ இல்லையோ, எனக்கு அவர் கண்டிப்பாக அப்படி ஒய்ஃப்னு சொல்லியிருக்க மாட்டார் போல. ஜிம் நினச்சிக்கிட்டு அவர் பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறாங்க. அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரே சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ நேரம் பிஸியாக இருப்பாரு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஃப்ரீயானதாக சொல்லுங்கள். சிமெண்ட் போட்டு உட்காந்துட்டு பவுட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க பார்க்குறாங்க, பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி எப்படின்னாக்கா ஒரு சின்ன பையமாக இருக்கா வந்து அசால்ட்டாக கேட்குறான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிம்மி ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணிட்டாங்க. இன்னமும் அவங்க சார் பிஸியாக இருக்காரு ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறாங்க. ஆமாப்பா சார் பிஸியாக தான் இருப்பாங்க சொல்லிட்டு ஜிம்மும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பொறுமை இல்லை. அவர் டக்குன்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணிட்டாங்க டேக்கு. இந்த பக்கம் டே வந்து ஃபோன் பிக் பண்ணிட்டாங்க. சொல்லி ஜிம்மி என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. ஜிம்மிண்டா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் ஃப்ரீயாக தான் இருக்கா சொல்கிறாங்க. ஃப்ரீயாக இருக்கீங்களா நீங்கள் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னா கேட்குறாங்க. அது உங்கள் ரிசப்ஷனில் இருக்க ஸ்டாஃப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அம்மா இப்போ எங்கே இருக்கா சொல்கிறாங்க. உங்கள் ஆஃபீஸில் தான் அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு நான் கீழே வர சொல்கிறாங்க. வேணா அவங்க கேபின் இருக்குன்னு சொல்லுங்க, நானே வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் தேர்ட் ஃப்ளோர் சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி ஓகே ஃபோன் கட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பாஸ் பார்க்குறாங்க. சார் எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. உங்கள் பாஸை பார்க்க சொல்லி ஜிம் போயிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் சார் இல்லைங்க சொல்கிறாங்க. ஜிம் கண்டக்கு அவர் பாட்டுக்கு லிஃப்ட்டில் போயிடுறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு பயமாக இருக்குது. இந்த பொண்ணு டக்குன்னு கால் பண்ணுறா. டேங்க் புக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. சார் ரிசப்ஷனில் பேசுகிறேன் சொல்கிறாங்க. சொல்லுமா சொல்கிறாங்க. சார் உங்களுக்கு பார்க்க ஒரு பையன் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு பார்க்குற என்ன சாரை பார்க்க ஒரு பையன் அப்பாயின்மெண்ட் வேலை அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வரான். அவன் பாட்டு கேஷுவலாக சாரை பார்க்கணும் போகிறான். சார் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. சட்டு அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜிமின் தான் கரெக்டாக தேர்ட் ஃப்ளோர் பண்ணிட்டாங்க. இங்கே எந்த கேபினாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறாங்க. கரெக்டாக காய் இந்த பக்கம் வராங்க. எப்படி கூப்பிட்றாங்க. இப்போ காய் பயந்து போயிடுறாரு. நம்ம ஜிம் கூப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுற அப்படி சொல்கிறேன். அந்த நம்ம காய் கேட்குறேங்க. அதுக்கிட்ட நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணல, நாங்கள் வந்து பார்ட்னர் சொல்கிறாங்க. சரி வந்து போட்டோம் எங்கிட்ட எங்களோட கேபின் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கேபின் தானே சொல்கிறாங்க. நான் கேட்குறது டேவோட கேபின் சொல்கிறாங்க. அதுவும் அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னது வரான் அவன் பாட்டுக்கு கடுக்கடுன்னு பேசுகிறான். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் பார்த்துருக்காங்க. மேரேஜ் 3 months ஆகிருக்கு. ஒரு டைம் கூட ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. என்னவா இருக்கும் சார் நம்ம வந்திருக்கான் என்னவா இருக்கும் சொல்லிட்டு காய் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ காய் போயிட்டு எல்லா ஹேங்ஸ் கூப்பிட்றாங்க. எல்லா ஹேங் பார்க்குறேன் என்னடா சொல்லிட்டு இந்த மாதிரி டேவோட ஒய்ஃப் வந்துருக்காங்க சொல்லிட்டாங்க. என்ன காமா சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் வராங்க. என்னவா இருக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து டோர் கிட்ட நின்றுருக்காங்க. இப்போ நம்ம நிமிஷம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வா டேவோட ஒய்ஃபுக்கும் டேக்கு பிரச்சனை போட சொல்லிட்டாங்க. என்ன காமா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் கிம் டேரக்டாக வந்து பார்க்குறாங்க. மிஸ்டர் கிம் அப்படி சொல்லிட்டாங்க. டேக் ஒரு ஷாக் ஆகிடுது. கொஞ்சம் டோர் வந்து கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்படி காயெல்லாம் எல்லாரும் காது வச்சுட்டு இருக்காங்க. காது வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிமின் என்னாச்சு சார் ஆஃபீஸ் வந்துருக்கா சொல்கிறாங்க. அதுவா உங்கள்கிட்ட பேசணும் சொல்கிறாங்க. வீட்டிலே பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன் ஆஃபீஸ் வந்து பேச மாட்டீங்களோ சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் வந்து அப்படி பேசிட்டு உட்கார சொல்கிறாங்க. நான் உட்காருக்கலாம் வரல சொல்கிறாங்க. வேற சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நானும் எவ்வளோ எஃபர்ட் போட்டான்னு சொல்கிறாங்க. புரியல சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கேட்கிட்டாங்க. பாருங்கள் நானும் இந்த மேரேஜுக்காக எவ்வளோ எஃபர்ட் இந்த மேரேஜ் லைஃப்க்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டேன். என் அப்பா வந்து ஏதோ மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்காக நம்ம அப்படியே வந்து பிடிக்கலான்றதுக்காக ஒதுங்க போயிடக்கூடாது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல பர்சன் தெரிஞ்சிங்க. ஓகே ஒரு ஜென்டில்மேனாக தெரிஞ்சிங்க. சரி ஓகே கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நம்மளும் மேரேஜ் லைஃப் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் உங்களுக்கு எனக்கு பிடிக்காது போல. இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து கஷ்டப்பட முடியாது சரியா சொல்லிட்டாங்க. அப்போ டே பார்க்குறேன். என்ன கஷ்டப்பட்டேன்ற மாதிரி டே பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா இருக்க வேணாம் ஓகேவா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன டக்குன்னு நினச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கும். என்னடா சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் இதுக்கப்புறம் ஒன்றா இருக்க வேணாம் ஓகேவா. எதுக்கு ஒன்றா வந்து கஷ்டப்பட்டு பிடிச்ச 2 பேரும் ஒன்றா இருக்கலாம். பிடிக்காத 2 பேர் எதுக்கு ஒன்றா இருக்கும். பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் லைஃப் பார்த்துக்கோங்க சரியா சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்கு. என்ன பேச டேக்கிட்ட வராங்க. ஆமாம் நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு புரியல இப்போ என்ன எஃபர்ட் போட்டேன் அப்படி டேக் கேட்குறாங்க. நான் என்ன எஃபர்ட் போடல. எனக்கு குக்கிங் பண்ணவே வராது தெரியுமா. ஆனால் குக்கிங் பண்ண ட்ரை பண்ணேன். நீங்கள் தான் சொன்னீங்க குக்கிங் பண்ண வேணாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சரி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டோட ட்ரெஸ்லாம் நானே வாஷ் பண்ணுறேன். எல்லாத்தையும் நானே பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன நானே பண்ணுறேன். ஆனால் அப்படி கூட உங்களுக்கு ஃபீலிங்ஸ் புரியவே இல்லை சொல்லிட்டாங்க. டேக் பார்க்குறாங்க. ஃபீலிங்ஸ் ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. சார் என்ன ஃபீலிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்களோட ஹஸ்பண்ட் ஜென்டில்மேனாக இருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க சரி என்ன பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சொல்லிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஜஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பார்த்துக்கிறீங்க தவிர மற்றபடி உங்களுக்கு என் லவ் கேரே வரல. உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் என்ன தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ டே பார்த்துட்டு இங்கே பாரு எனக்கு புரியல இப்போ என்ன தான் சொல்ல வர சொல்லி கேட்குறாங்க. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பட் உங்களுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ நான் இதுக்கப்புறம் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன் சரியா. இதுக்கப்புறம் நான் எதுவும் உங்க கூட கஷ்டப்பட முடியாது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ என்ன கஷ்டப்படா சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறீங்க ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. அப்புறம் ஆஃபீஸில் எப்போதும் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க. உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிறீங்க ஹாப்பியாகவும் இருக்கீங்க. நான் பாருங்க பகல் பைத்தியக்காரமாக இந்த ரூமுக்கு அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கேன். அவ்வளோ பேர் வீடு இந்த பேர் என் கூட பேச யாருமே திரும்ப வீட்டை சுற்றி வந்துட்டு இருக்கேன். நீங்கள் டைம் கரெக்டாக ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டா வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான
எனக்கு சிங்கிள் வந்து வச்சிருக்கீங்க, எனக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போக மாட்டீங்க, ஒரு ஷாப்பிங் கூட்டிட்டு போக மாட்டீங்க, எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் நான் ஒரு தேர்ட் பர்சனை கூட பார்த்து நீங்கள் வேலை கூட்டிட்டு போங்க, ஒரு கெஸ்ட் மாதிரி நினைக்கலாம்ல. அப்படி கூட எதுவுமே இல்லை தெரியுமா, எல்லாமே வந்து வச்சிருக்கீங்க. ஏதோ ஜஸ்ட் உங்கள் அப்பா அம்மா என்ன மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்கன்றதுக்காக என்னை பார்த்துக்கிங்க, அவ்வளோ மற்றபடி எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது வீட்டில் இருக்க சொல்லிட்டு ஜிம் அழகாங்க டேக் ஒரு மாதிரி இருக்குது. டேக் பார்க்குறாங்க, எனக்கு புரியல ஜிம் என்ன சொல்ல வர சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இது மாஃபியான்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க பார்த்து இப்படி மக்கா இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி எடுத்து இவங்களும் பயங்கர சிரிக்கிறாங்க, ஏதோ மக்கா அப்படி சொல்லிட்டு. இப்போ டே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு மாஃபியான்னு சொல்கிறாங்க, நம்பர் 1 சீவான்னு சொல்கிறாங்க. இவ்வளோ மக்கா இருக்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு அது கூட புரியல சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு எனக்கு பிடிக்கல, நீ வந்துட்டு வேறு யார் கூட இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குங்க பாரு, அவ்வளோதான் லிமிட்டை கிராஸ் பண்ணாது ஓகேவா. அப்புறம் வேறு மாதிரி இடம் சொல்கிறாங்க. என்ன இடம் சொல்கிறாங்க. டேக் பார்க்குறேன், நானும் பொறுமையாக இருக்கேன், எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஓர பேசிட்டு இருக்கேன் சொல்லிட்டே தான் ஜிம்மில் அப்படின்னு தூக்கி அந்த டேபிள் உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ணுறது இப்போட்டே தான் ஜிம் பேச கப் பண்ணுறாங்க. கப் பண்ணி அவ்வளோ ஆன்சர் கூட அந்த கெஸ்ட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களாம் ஆண் பார்த்துட்டு இருக்காங்க. நன்றி குஷிக்காக ஒரு மாதிரி எடுத்து அவங்க டக்குன்னு டர்ன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு ஜின்னு ஜேகோப்பு காயம் பார்த்துட்டு இருக்காங்க. காய் பார்க்குறாங்க அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகோப்பு தான் பார்க்குறாங்க. டீ என்னடா பார்க்குற சொல்லிட்டாங்க. ஏகோப்பு இப்படி தள்ள சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. வந்து பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி கிட்டே தான் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. என்ன உனக்கு என்ன கோவம் சொல்கிறாங்க. இப்போ என்ன சாருக்கு என்ன பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு தான் சொல்கிறாங்க. பாரு நீ என்ன நீயே ஒரு முடிவு எடுத்து பேச சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் நீ ஒரு முடிவு எடுத்து பேச சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன முடிவு எடுத்து தான் சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், நீ என் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். நீ அப்போ என்கிட்ட ஏன் இப்படி இல்லை, என்கிட்ட ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறா, உங்களுக்கு பிடிக்கலன்னு அப்படி கேட்காம வந்து வரமா டிவோர்ஸ்ன்னு கேட்குற. அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் வந்து வேறு யார் கூட என்னை பற்றி அப்படி தெரியும் உனக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வீக்கெண்ட் தான் சொல்கிறாங்க. வீக்கெண்டான ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சொல்கிறாங்க. அப்படி கூட நீங்கள் போயிருங்க நான் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீயே கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு நீயே கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், வெளியே கூட்டிட்டு போங்க டே, எனக்கு வந்து போர் அடிக்குது, எனக்கு கூட்டிட்டு போங்க அங்கிட்டு போகணும், நீயே உரிமை கேட்பேன் அப்படின்னு நினச்சேன். நானே கூப்பிட்டா ஒரு நான் வந்து அட்வான்டேஜ் எடுக்க நினச்சி போய் சொல்லிட்டு நான் பயந்துட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் மை டியர் ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்களோட அப்பா தான் சொன்னார் ஓகே, என்னோட ஃபாதர் இருக்கால அவர் சொன்னார் மேரேஜ் எனக்கு கூப்பிட்டாரு தனியாக. சரி நானும் உங்கள் அப்பா கிட்ட போனேன். அப்போ அப்பா சொன்னார் என் பையனுக்கு மேரேஜ் ஆக்சுவலாக இப்போ பிடிக்கல, ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறேன், அவன் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவனா உங்களை அப்ரோச் பண்ணுற வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரி ஓகே நானும் லவ்வபிள் ஒய்ஃப்காக கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் அப்ரோச் பண்ணி அவன் வந்துட்டு பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி தான் உனக்கு பிடிக்கும், மேபி உனக்கு என்ன புரிஞ்சுப்பேன், எனக்கு கேரக்டர் புரியும், எனக்கு பிடிக்கும், லைக் பண்ணுவேன், நீ ஏன் உடனே அப்ரோச் பண்ணுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், அந்த லைஃப் உனக்கு அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதை நான் சரி ஓகே நீ ஏன் ஒன்றே கேட்க தான் போகிறேன், எப்படி ஒன்றே உனக்கு எனக்கு பிடிக்கும்னு நம்பிக்கையோடு இருந்தேன், நான் நினச்சி இன்னும் டைம் போல சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு உண்மையாக தான் நினச்சி அப்படி சொல்கிறாங்க. அப்படியே வீக்கெண்ட் என்ன சொல்கிறாங்க, அதுவா எனக்கு வீட்டில் இருந்து அவங்ககிட்ட பேசுனதுன்னா ஏன்னா மற்ற டைமில் ஆஃபீஸ் போய்ட்டு வந்துடுறேன், கரெக்டாக ஒர்க் பண்ண டைம் இருக்குது கரெக்டாக இருக்குது, வீக்கெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னா நான் அவர் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க, நான் அவர் சும்மாவே இருக்க மாட்டேன், இவ்வளோ அழகாக 2 பேர் ஒய்ஃப் இருக்கேன்னா எனக்கு வேறு பார்த்த ஒரு மாதிரி இருக்கும், அதான் சரி ஓகே நம்ம எதுவும் நம்மளே அதே மாதிரி பண்ணிட்டு தான் அப்புறம் வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடுமே அப்படி சொல்லிட்டு தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டேன் சொல்கிறாங்க. இப்போலாம் பார்க்குறீங்க என்ன இவன் இதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தான் சொல்கிறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க ஆமாம் போட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாக சொல்கிறீங்க எனக்கு ஆமாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னை எப்போ பார்த்து தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு பார்த்துருக்கீங்க மேரேஜ் அன்னைக்கு சொல்கிறாங்க. மேரேஜ் அன்னைக்கு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க 3 years பிஃபோர் சொல்கிறாங்க. 3 years பிஃபோரா சொல்கிறாங்க. ஆமாம் 3 years பிஃபோர் உனக்கு ஞாபகம் இருக்கா, அவங்க ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு கன் ஷூட் நடந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி அது கன் ஷூட் நடந்துச்சு, அது நான் தான் சொல்கிறாங்க. என்ன நீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் கன் ஷூட் பண்ணேன் சரியா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, அது என்னோட எனிமிஸ் அங்கே இருந்தாங்க, ஸோ அவங்க ஷூட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இந்த ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்தேன், அப்போ எனிமி வந்து ஃபாலோ பண்ணி வந்தாங்க, கரெக்டாக உங்கள் ஸ்கூல் கிட்ட தான் நடந்துச்சு, அப்படி வேறு 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஜிம்மு கரெக்டாக ஞாபகம் வந்துருது. அந்த கன் ஷூட் சவுண்டு கேட்டால் ஜிம்னு சொல்லி டக்குனு மயங்கி விட்டுப்பாங்க பயத்தில். ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதுவும் தூக்கிட்டு போய்ட்டு ஸ்கூலில் அவனோட செக்யூரிட்டியை கொடுத்தேன் ஓகே, ஸ்கூலோட செக்யூரிட்டி கொடுத்துட்டு பத்திரம் பார்த்து உங்கள் பசங்களை ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு நான் தான் அன்றைக்கி வந்து தூக்கிட்டு போனேன் சொல்லி தூக்கிட்டு வந்தேன். அந்த டே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். 3 years ஆஃப்டர் எனக்கு அது உண்மையை சொல்லி மேரேஜ் விருப்பமே இல்லை. அப்போ வந்து மேரேஜ் சொல்லப்போ அவ்வளோ கோவம். நான் அப்போ தான் மிஷின் முடிச்சு வீட்டுக்கு வந்தேன். சடனாக மேரேஜ் சொன்னப்போ இப்போ ஜிம் டே நடந்தாலும் சொல்கிறாங்க. உன்னை பார்த்ததுக்கப்புறம் என்னோட ஐஸ் பிரேட்டை நினச்சி சரியா அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. உன்னை அப்படி கூட அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஹேண்டில் கிஸ் பண்ண ஜிம்னு சொல்லிட்டே சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்த உண்மையாக சொல்லிட்டே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. நீ இப்படி கூப்பிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறீங்க சொல்கிறேன். உண்மையாக தான் சொல்கிறேன் ஓகே, எனக்கு அன்றைக்கி பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே உடனே சொல்லி அவனை வந்து பயமுறுத்த வைக்க வேணாம் சொல்லிட்டு அப்போ நீங்கள் அந்த வெட்டிங் நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ண க்ளீன் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. அதுவா நீ ஆக்க ஃபீல் பண்ணுவல, ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுவேன், ஏன்னா உனக்கு தான் பிடிக்கல உங்கள் அப்பா சொன்னார் இது மேரேஜ், சரி எதுக்கு உனக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்கிறேன் நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டே சொல்கிறாங்க. நான் நினச்சேன் உங்களுக்கு இந்த மேரேஜ் பிடிக்கிறப்பா சொல்லிட்டாங்க. உண்மை சொல்ல அக்கா உனக்கு பார்க்குறவங்களுக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல தான் அப்பா போஸ்ட் பண்ணுறதான் நினச்சேன், ஆனால் அப்படி ஒன்று பார்த்ததுக்கப்புறம் இல்லை அப்பா எனக்கு எதுவும் பெஸ்ட்டாக தான் பண்ணுவா சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டே சொல்கிறாங்க.
ஜிம்முக்கு ஹாப்பியாக உண்மையாவா அம்மா சொல்லிட்டாங்க. நான் வேறு அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க. அவசரப்பட்டு பண்ண சொல்கிறாங்க. லக்கேஜில் பேக் பண்ணி வச்சுட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? லக்கேஜில் பேக் பண்ணி வச்சுட்டேன். எங்கே உங்களுக்கு என்ன பிடிக்கல போல, இதுக்கப்புறம் கூட இருக்க வேணாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓ சாருக்கு என்ன விட்டு போராடி இருக்கா சொல்கிறாங்க. அப்படி தான் ஆல்மோஸ்ட் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போ விட்டுருவோம் நம்ம என்ன சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரிக்கு இவ்வளோ கோவம் போகிறது, இவ்வளோ உரிமையாக வரீங்க, வந்து சண்டை போகிறீங்க. இதே உரிமையிலாவோ சொல்லாமல எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கிட்டே நான் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் சொல்லியே சொல்ல சொல்கிறாங்க. அது நீங்களே சொல்லியா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அவங்க அப்பா சொன்னாங்க சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்போ இனிமேல் வெளில கூட்டிகிட்டு போவீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக எங்கே கூட்டாலும் கூட்டிகிட்டு போவேன். இதுக்கப்புறம் நீ சொன்னால் நான் வீட்டு கூட வெளில கூட போக மாட்டேன், உங்க கூடவே இருப்பான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நீ எனக்கு பிடிச்சது பண்ண முடியுங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக உனக்கு பிடிச்சதை பண்ண முடியும். உனக்கு எப்படி இருக்க பிடிக்குதோ சொல்லு, அப்படியே இருக்க விடுறேன் சரியா. உன்னோட ஹாப்பினஸ் தான் என்னோட ஹாப்பினஸ் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. உண்மையாக வா சொல்கிறாங்க. நான் கூட உங்க நிலைமை நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. என்ன நினச்சா சொல்கிறாங்க. எப்பவும் உருது இருக்கீங்க ஒரு மாதிரி கோல்டு பாசம் நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. நான் அப்பெல்லாம் கூட சரியா சொல்கிறாங்க. ஐம்பது லவபிள் மாஃபியா சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன். நிச்சயமா ஓகேவா, நானும் உங்ககிட்ட லவபிளாக தான் இருப்பேன், நீயும் அப்படி தான் இருக்க ஆசைப்படுறேன் ஓகேவா. நீ நானும் ரொம்ப ஹாப்பியாக க்யூட்டான ஒரு பேரா லவ்லி கப்பலாக வாழணும் எனக்கு ஆசை சரியா. பொறுமையாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும், பொறுமையாக எல்லாமே பார்த்துக்கலாம் ஓகேவா. அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறவங்க. நான் நினைக்கவே இல்லை, நான் இன்னுமே நினச்சிட்டு வந்துட்டேன் சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் அது சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. நான் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அதை கேன்சல் பண்ணுவோம், இல்லாக்க காசு தர மாட்டாங்க சார். ஜிம் தான் பட்டே வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் வந்து கேன்சல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. டே பார்க்குறாங்க. சிரிக்கிறாரு. என்ன பண்ணிக்க சொல்கிறாங்க. அது உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டிவோர்ஸ் பேப்பர் சார் ரெடி பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ரெடி பண்ணல, ஏன்னா 6 months ஆஃப்டர் தான் டிவோர்ஸ் பண்ணிக்க முடியும் சொல்கிறாங்க. ஓ சாருக்கு இந்த விவரம் தெரியுமா சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது இந்த ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு அவங்கள ஊரில் இருக்காங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓ அப்படியாவும் சொல்கிறாங்க. நான் கூட டிவோர்ஸ் படிக்க போகிறேன் என்னமோ நினச்சிட்டு தான் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இந்த குட்டி முறைக்குள்ளே நீ எல்லாமே யோசிச்சு முடிவு பண்ணிட்டியா சொல்கிறாங்க. உண்மையாக அப்படி தான் நானே முடிவு பண்ணிட்டு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எங்கேயும் போக முடியாது விட்டுருவோம், எங்கேயும் விட மாட்டேன், நீ எண்டு சரியா சொல்கிறாங்க. சரி கூட ஹாப்பியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன் ரொம்ப பிடிக்கும் சரி. லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகேவா. எனக்கு அப்போ தான் உனக்கு பார்த்தேன் 3 years பிஃபோர் பார்த்தப்போ ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிச்சு. ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையில எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. அப்போ நான் சின்ன பையன் அப்படி பார்க்க சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கணும் 3 years. அதுக்கப்புறம் 3 years அப்படி எனக்கு ஒய்ஃப் ஒர்க் பண்ணி தெரிஞ்சப்போ அப்படின்னு நினச்சா சொல்லிட்டாங்க. என்ன நினச்சிங்க சொல்லிட்டாங்க. இவர் மை டெஸ்டினி நினச்சா சொல்கிறாங்க. நிச்சயமாக அப்போ தான் அப்படி தான் நினச்சேன் ஓகேவா. இவர் மை டெஸ்டினி நினச்சேன் ஓகேவா. நான் அப்புறம் பிளாக் அவுட்ஃபிட்டு நீ ஒயிட் அவுட்ஃபிட்டில் இருந்தேன். எனக்கு பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ ரொம்ப பிடிக்குமா. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருந்துச்சு. நினச்சி கூட பார்க்கல. அந்த மேரேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்திருக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படின்னா இனிமேல் சொல்கிறாங்க. இனிமேல் கூட தான் இருப்போம் சரியா. நீயே சொல்ல கூட உன்னோட தள்ளி போக மாட்டேன் ஓகேவா. இதுக்கப்புறம் ஒய்ஃப் கூட மட்டும் தான் இருப்போம் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக எடுத்து நான் என்னென்ன நினச்சிட்டு வந்துட்டேன். ஜிம்மி தான் அவரோட ஹெட்டில் கை வச்சுட்டு மாதிரி ரப் பண்ணிட்டு இருக்காரு. டே பார்க்குறாங்க. செல்லம் பேசிட்டே தான் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஜிம்மு தான் நீங்கள் சொல்லிட்டு உன்னை எப்படி நம்ம வைக்கிட்டோம் சொல்லிட்டு அகைன் கொடுக்கவா சொல்லிட்டே போயிட்டு எடுத்துட்டு அனுப்பி அழகாக ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி பேக் கிஸ் பண்ணுறாங்க. டேபிள் கிஸ் பண்ணிட்டு நெக்கெல்லாம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவ்வளோ நேரமும் ஜின்னு ஜமுப்பு நம்ம காய் 3 நாள் போய் பார்த்துருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போதும் சொல்லிட்டு டேப் பண்ணுறாங்க. இப்போ டேபிள் கொஞ்சம் தள்ளி வராங்க. என்ன சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ டேபிள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம டக்குன்னு காய் பார்க்குறாங்க. சூப்பர் அப்படி சொல்லிடுறாரு. நம்ம டக்குன்னு நம்ம திரும்பி பார்க்குறாங்க. டேக்கும் ஜிம்முக்கு ஆக்கிட்டு போயிட்டு அச்சோ சார் ஜிம்மு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பயந்து போய் இப்போ நம்ம டேப் பார்க்குறாங்க. என்னடான்ற மாதிரி இப்போ ஜின்னுக்கு ஆக்கிற போயிடுது. சாரிட்டா டேங்க சொல்லிட்டு போயிடுறாங்க எல்லாம். இப்போ நம்பிட்டு இருக்காம பார்க்குறேன். என்ன பண்ணீங்க அது கேட்குறாங்க. அது சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைடா அது க்யூட்டாக இருந்துச்சு, அவங்க கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதான் பார்த்துட்டோமா சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. நல்லா கிஸ் பண்ணுறான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக பார்க்குறாங்க. அட பாவி சொல்லிட்டு இப்போ அவர் அடிக்கிறாரு. போஹோ பேபி நீ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வந்து ஒன்று தேவை மாதிரி அடிக்கிற சொல்லிட்டு காய் தான் திட்டி விட்டுறாரு. இப்போ நம்ம ஜெக பார்க்குறாங்க. சும்மா சிரிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்னட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. நீ தப்பா எடுத்துக்கா சரியா, அவங்க ஜஸ்ட் நீ வந்திருக்கியா நம்மளுக்கு இது ப்ராப்ளம் நினச்சிட்டு அப்படி பார்த்துருப்பாங்க. மற்றபடி ஒன்றும் சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க. ஓகே ஒன்றும் ஓகே நான் கூட அப்படி பண்ணாதான் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டேன். ஹாப்பியாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் உங்களை ஹக் பண்ணி தூங்கினா சொல்லிட்டாங்க. அப்படியே பார்க்குறாங்க. சார் இவ்வளோ நாள் ஹக் பண்ணாமல் தூங்குறீங்க சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்லிட்டாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் ஓகேவா, நீ ஹக் பண்ணி தூங்குறது எனக்கு தெரியும். அப்போ நான் பார்த்துன்னு சொல்லிட்டு பயந்து போய் தள்ளி போகிறேன்னு தெரியும் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கு. எல்லாமே தெரியுமா சொல்லிட்டாங்க. எல்லாமே தெரியும் ஓகேவா. உனக்கு எல்லா ரைட்ஸும் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் எதுவுமே ஒன்று பண்ணல ஓகேவா. உனக்கு என்ன நீ பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நான் தான் டைம் வேஸ்ட் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. நீ புரிஞ்சுக்கிட்டேன் ஜிம், உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு டைம் கூட மிஷனுக்கு போனீங்களா அப்போ ரொம்ப பயந்து தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் படுக்கு போயிட்டீங்க. எனக்கு கால் டெக்ஸ்ட் எதுவுமே பண்ணல. அதை ஃபுட்டு மட்டும் கட்ட வீட்டுக்கு வந்துச்சு. எனக்கு அது மாதிரி இருந்துச்சு. என்னடா நீங்கள் விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு தோணுச்சு. என்ன விட்டுட்டு போனீங்கலாம் கேட்கணும். சண்டை போட தோணுச்சு தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்போ சண்டை போட்டுக்கிட்டே சொல்லிட்டாங்க. நான் எப்படி சண்டை போட்டுக்கிறது, எனக்கு ஒரு பயம். நான் பாட்டுக்கு எந்த ஒரு மணி கேட்குற சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. பாரு இதுக்கப்புறம் விட்டு போக மாட்டேன் சரியா. நிச்சயமா ஓகேவா. என்ன மிஷன் வந்தாலும் அதை முடிச்சிடறேன் ஓகேவா. எங்கேயும் வேலை ஸ்டே பண்ண மாட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. டே ஹாப்பியாக இருக்கு எனக்கு சொல்லிட்டாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு.
இதுக்காக தான் வெயிட் பண்ண முக்கியம். நீயே வந்து உன்னோட லவ் என்கிட்ட சொல்லணும், ரொம்ப ஹாப்பியாக கன்ஃபியூஸ் பண்ணணும், நானும் அதுக்கு ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த டேஸ்க்காக தான் வெயிட் பண்ண சரியா சொல்கிறாங்க. அச்சோ அம்மா கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க தெரியுமா, என்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் நான் அம்மாட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் வந்துட்டு நல்ல பையனை மேரேஜ் பண்ணி வைக்கல, அந்த பசங்களை பிடிக்கல சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாட்டே சொல்கிறாங்க. இப்போ டேட் பார்க்குறாங்க. இப்போ ஆண்டி என்னை பற்றி நினைப்பாங்க சொல்கிறாங்க. நான் அம்மாட்ட சொல்லி சரி பண்ணிக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ டேட் பார்க்குறாங்க. அப்புறம் எங்கள் அப்பா மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, அப்பா அம்மா மிஸ் பண்ணுறதா. சேம் டைம் நான் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களா, அப்புறம் ஜஸ்ட் இது மட்டுமே பார்த்துக்கிறீங்களான்னு நினச்சிட்டேன். ஜஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக ஒரு கடமைக்காக நான் பார்த்துக்கிறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் இருக்குது, மற்றபடி லவ் கேர் இல்லாமல் எப்படி அந்த லைஃப் வாழ முடியும் சொல்லிட்டு நான் மூவ் பண்ணலாம்னு நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. டேட் பார்க்குறாங்க. மூவ் பண்ணிட்டு வேணாம் நான் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. நான் மூவ் பண்ணதை நினச்சி சொல்கிறாங்க. டே இப்படி ஜிம் நிறைய சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்க பவர் பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். என்ன சொல்லி கேட்குறாங்க, என்ன பேசுறீங்க டே சொல்கிறாங்க. நீ தானே சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நைட்டு நடக்கும் பார்க்குறே சொல்கிறாங்க. டே வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை இதுக்கு அப்ளை பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. லவ்லாம் பொறுமை பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் அப்படி சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ வேணா ஜிம் கொஞ்சம் டேஸ் போட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே எவ்வளோ நேரம் பொறுத்துக்கிட்டேன், நான் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே தானே ஜிம்மில் கூட்டிட்டு வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ டே ஜிம் ரெண்டு பேரும் நல்லா ஒரு லவ்லி கப்பலாக மாறிட்டாங்க. இப்போ ஒரு 2 months ஆஃப் தானே டே பார்க்குறாங்க. இந்த மேடம் உனக்கு டைம் எடுக்குது சொல்லிட்டாங்க. இதுக்கு சொல்கிறாங்க. நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணதான் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க பாரு சொல்லிட்டாங்க. இப்போ டே ஜிம் பேக் பண்ணுறாங்க. எனக்கு சொல்லிட்டாங்க. நம்ம ரெண்டு பேருமே இந்த பெட்டை நம்ம வந்துட்டு டெக்கரேட் பண்ண சொல்லிட்டாங்க. நம்மளே ஆமாம் நம்மளுக்காக நம்ம லைஃப்பை நம்மளே எல்லாமே பார்க்கணும் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நீ நானும் சேர்ந்து இந்த பெட்டை டெக்கரேட் பண்ணுறோம், அப்புறம் நீ நானும் சேர்ந்து பாக் பண்ணுறோம், நீ நானும் சேர்ந்து சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க பாரு உண்மையாக சொல்கிறாங்க. ஓகேவா ரெண்டு பேரும் ரொம்ப லவ்வோட எல்லாமே நம்ம பிடிச்ச மாதிரி நீ நான் தானே உனக்குள்ளே உனக்கு இருக்கு என்கிட்ட ஷைனஸ் சொல்கிறாங்க. எனக்கு ஷைனஸ் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க எனக்கு இருக்காத டே உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. எவ்வளோ தான் நம்ம ஓப்பனாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் லவ் ஹாப்பி ஒய்ஃபாக இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. எனக்கு புரியுது அந்த ஷைனஸ் வந்து அழகாக இருக்கும் லைஃபே. ஆனால் சொல்லிட்டாங்க நமக்கு பேர் ஓகே வந்துக்கிட்டே நம்மளே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் இந்த அளவுக்கு டென்ஷன் தான் பார்க்க முடியல சரியா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. ஓகேவா சார் இப்போ ஃப்ளவர்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. ஃப்ளவர்ஸாக ஜிம் பார்க்குறாங்க. 2 பேர் அந்த ரூமை டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கப்பல்ஸ் அவங்களுக்காக அவங்க டெக்கரேட் பண்ணிட்டு தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணுறது கூட பண்ணுவாங்க, இல்லை ஒய்ஃப் வந்து ஹப்பியை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது கூட பண்ணுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேர் சொல்லிட்டாங்க. 2 பேர் லவபிள் பர்சனாக இருந்தால் அவங்களே டெக்கரேட் பண்ணி கொண்டு தானே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி இதை பண்ணலாம் டுகெதர் ஃபார் வேறு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு டேக்கும் ஹாப்பியாக இருக்குது. டே ஜிம் ரெண்டு பேரும் ரொம்ப டெக்கரேட் பண்ணிட்டாங்க. டே பார்க்குறாங்க. அழகாக இருக்கா சொல்லணும்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி அவங்க பண்ணி நாங்கள் சுமாராக இருந்துச்சு, நீங்கள் பார்த்தா அழகாக இருக்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அன்றைக்கி டெக்கரேட் சொல்லிட்டாங்க. எனக்கு நினச்சேன் தெரியுமா இந்த டெக்கரேட் பண்ண ரிமூவ் பண்ணுறேன், ஆனால் ஒன் டே நானும் என் ஜிம்மும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணணும் எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நினச்சேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பலாமல் யோசிச்சிங்க சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்காச்சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கே சொல்லிட்டாங்க. சரி ஓகே இப்போ வா நம்ம சொல்லி போய்ட்டு குளிக்கலாமா சொல்லிட்டாங்க. இல்லை தனித்தனியாக குளிக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ டே வந்து வேறு ரூம் போயிடறாங்க குளிக்கிறதுக்கு. ஜிம் ரூம் போய் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு 2 பேரும் வந்துட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக டே வந்து வாங்கியிருப்பாங்க. 2 பேருமே வெட்டிங் நைட்டுக்கான ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக ஒரு அழகான ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. ரெடி ஆகலாமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் 2 பேரும் முன்னாடி முடி போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் இப்போ எதுக்கு நம்ம மேக்கப் பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. எப்படியும் மேக்கப் பழையதானே போகுது சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. பட் எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்கும்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க. வாசட்டே தான் ஜிம்முக்கு உட்கார வச்சுட்டு அழகாக லிப்ஸ்டிக்லாம் போட்டு விடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷையாக இருக்குது. இப்போ ஒரு ஷையாகிறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு ஃபேஸ் பவுடர் போட வேணாம் போட சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நீயும் பிக்கத்தில் சவுந்து போயிருக்கா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு ரொம்ப ஷையாக இருக்கு இன்னைக்கு. பட்டேவும் அதே மாதிரி நம்ம ரொம்ப அழகாக இருக்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு சட்டு ஜிம் தான் டேவும் வந்து மேக் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே இது எனக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் சொல்லிட்டு ஜிம் வந்து டேக்கு வந்து ஒரு பர்ஃப்யூம் வந்து கொடுக்குறாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு பிடிச்சி சொல்லிட்டு ஒரு பர்ஃப்யூம் 2 பேர் மாறி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ பர்ஃபெக்டாக டேட் நான் என்ன சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கிறதே சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று எப்படி பார்த்துட்டு இருக்கும் போல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒன்று எப்படி வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டே இருக்கணும் போட தோணுது, வேறு எதுவும் பண்ண வேணாம் வந்து சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டு அந்த 3 நாள் பார்த்து நம்ம ரசிக்க தோணும்ல, ரசிக்க மட்டும் தான் பிடிக்கும், அது எதுவும் பண்ண முடியல அப்படி இருக்கு எனக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களால இந்த 3 நாள் கண்டிப்பாக தொட முடியாது சரியா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு எது பண்ண மனசே வரலையே ரொம்ப அழகாக இருக்கே சொல்கிறாங்க. டே பார்க்க ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா அப்போ என்ன வீடியோ உட்காந்து பாருங்க சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்துட்டா போச்சு சரியா சொல்கிறாங்க. ஜிம் இந்த டே ஜிம்ல அடிக்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்கு. சரி ஓகே நான் போய்ட்டு மில்க் எடுத்து வருவா சொல்கிறாங்க. இல்லை நானே சொல்கிறாங்க. நீ நான் போய்ட்டு வருவா டே போகிறாங்க. போய்ட்டு மில்க் எடுத்து கொடுக்குறாங்க. சொல்லிட்டாங்க. 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ரொம்ப சமைக்கிட்டா இருக்காங்க. டே பார்த்துட்டே இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே வந்து மில்க் குடிக்கிறாங்க.
இப்போ ஃபைனலாக நம்ம தமிழுக்கு வரமாக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் விட்டுட்டு டே பார்த்து ரொம்ப ஷை ஆகுறாங்க. டே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, டே லைட்டாக ஆஃப் பண்ணிட்டே சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, எனக்கு கூட ஷையாக இருக்குது சொல்கிறாங்க. பாரு நமக்கு கூட ஷைனஸ் வேணாம், ஓகே சொல்கிறாங்க. ஷைனஸ் இருந்தால் கூட அது ஹாப்பியாக தான் இருக்கும், ஓகே நம்ம அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது டே சொல்கிறாங்க. டே பார்க்குறவங்களுக்கு என்னடா நான் பண்ணி ஒரு சமாதானம் பண்ணுறது சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பட் ஜிமின் டேவை போய்ட்டு புஷ் பண்ணுறாங்க. கரெக்டாக டேவும் போய்ட்டு லைட் ஆகுறாங்க. ஜிம் டே மேலே ஓவர் ஆகுறாங்க. ஓவர் ஆகிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேக்கு ஒரு ஃபுல் கூட இருக்குது. ப்ளீஸ் தான் லைட் ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே என்னை ஆக்கூரை ஃபீல் பண்ண வைக்க தான் சொல்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு லைட் ஆன் பண்ணி ஆக்கூரை இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்புறம் கண்டிப்பாக நான் ஆக்கூரை ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன் ஸ்டே சொல்கிறாங்க. ஜிம்ல ஹாப்பியாக புரிஞ்சுக்கிறாங்க. தேங்க்யூ டே இவ்வளோ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் வேற யாரா பண்ணுமா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. என்னோட லவ்வபிள் ஒய்ஃப் டா சொல்கிறாங்க. நீ ஏன் லவ்வபிள் ஹாப்பி தான் டே சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே அழகாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பக்கம் ஜிம்மின் டே 2 பேருக்கு போட்டியும் வருது. டே பார்க்குறாங்க. என்னையே மீட் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. பாரு வந்துட்டு ஒரு 5 செகண்ட் கூட கண்டிப்பாக கிஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு டே நான் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. உண்மையாக ஜிம்மால் முடியல. டே எங்கள் பையனை மீட் பண்ண ட்ரை பண்ணதுக்கு நான் தான் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. நான் தான் வந்துட்டு ரொம்ப நேரம் கிஸ் பண்ண சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. முடிஞ்சா பண்ண சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ப்ளீஸ் பண்ண முடியல. டே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பண்ணாமல் போயிட்டுருக்கு. இப்போ மட்டும் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு டேஸ்ட் வந்துட்டு டே பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு அதே வந்து ஜிம்மில் டேஸ்ட்டில் ஹேண்டில் ஐஸில் கை வைக்கிறாங்க. ஒரு மாதிரி கலி வந்துருக்கு. இப்போ எனக்கு சொல்லிட்டாங்க லைட்டாக ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை டேவும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம் டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. அழகாக இந்த பக்கம் டேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்துட்டு ரொம்ப டேஸாக வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டா நம்ம தான் வரல இன்னைக்கு வரலாம் சொல்லிட்டு யாரும் வந்திருக்காங்க. வந்து பார்க்குறாங்க. என்ன வீட்டு லாக் ஆகிருக்கு சொல்கிறாங்க. டைம் ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆகுது. சண்டே வேறு எந்திரிக்க வெளில சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம நம்ம டேவும் ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக டேவோட ரொம்ப பெட்ரூம் எப்படி இருக்குனாக்கா ரொம்ப ஓப்பன் கிளாஸாக இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக ரொம்ப மாடர்னாக இருக்கும். இந்த எப்படினாக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஆனால் அந்த வீட்டுடைய பால்கனிக்கு வந்தால் அந்த பெட்ரூம் கிளியராக பார்க்க முடியும். எனக்கு ஓப்பன் கிளாஸ் விண்டோ தானே ஈஸியாக பார்த்துட முடியும். இப்போ நம்ம ஜெயகோப்பும் காயினை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு தெரியும்னா ஜிம் டேவும் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணல. அவங்க டைம் எடுத்துக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். சரி ஓகே சொல்லிட்டு இவங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டு தான் வராங்க. வந்துட்டு இந்த பக்கம் நம்பிச்சிட்டு ஷுகா நம்ம ஜின்ன 3 பேர் கேட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு நம்ம ஜெயகோப்பு காய் 3 பேருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த பால்கனி வழியா இப்போ பைப்போட ஏறாங்க. ஏறி மேலே பார்க்குறாங்க. ஒவ்வொரு ரூமாக பார்க்குறாங்க. பார்த்தா எல்லா ரூமே வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. எங்கடா காணும் சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஒரு பால்கனிட்டு வராங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அப்படி இந்த ரூம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு கீழே ஃபுல்லாக மெஸ்ஸியாக ஸ்பாட்டஸாக கீழே வந்து கிடக்கு. பைட்டில் பார்த்தா 2 பேர் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அது கிளியராக பார்க்க முடியாது அவங்களால. எனக்கு பால்கனி டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. காய் போட்டு டோர் ஓப்பன் பண்ண பாருங்க. டே எப்படி சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது சொல்லிட்டாங்க. இல்லைடா அது சொல்லிட்டாங்க. டே பாட்டா உனக்கு பார்த்துட்டு புரியலடா சொல்லிட்டாங்க. புரியுதே சொல்லிட்டாங்க. புரிஞ்சுட்டு ஒன்று பண்ணுறா வாடாரா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் ஜங்க் வந்து பிள்ளை எழுதுறாங்க. டே இங்கே பாரு என்ன பைப்போட இறங்க முடியாது சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க நான் டோர் தட்டு ஓப்பன் பண்ண போகிறேன் சொல்லிட்டாங்க. டே வேண்டாம் சொல்லிட்டாங்க. என்னடா பைப்போட ஏறிட்டோம் இறங்க முடியாது சரியா நான் வந்து டே எழுப்ப போகிறேன் சொல்லிட்டாங்க. டே ஆக்கூட நினச்சி பண்ணா தப்பாக நினச்சி பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது சொல்லிட்டு போயிட்டு காய் தான் ஜங்கு ஹேண்டை தட்டி விட்டு ஏட்டே அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ டே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு தூக்கத்திலே கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டு ஜிம்ல ஹக் பண்ணுறாங்க. இப்போ அங்கே டே அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டே வாய்ஸ் கேட்டது ஜிம் டேவும் சேம் டைம் வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி எந்திரிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜங்கு காய் நிட்டுருக்காங்க. ஜங்கு ஜிம்முக்கு டேக்கு ஒரு மாதிரி ஜிம்முக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா உங்கள் பாடி ஃபுல்லாக ஒயிட் மார்க்ஸ் ஏன்னா அப்படி இருக்கு. டே ஜிம் போட்டு டக்கு டே ஹக் பண்ணிட்டாங்க. டே உங்க பிளாங்கெட்டை கவர் பண்ணுறாங்க உங்களை சொல்லிட்டு இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்லிட்டாங்க. டக்குன்னு காய் பார்க்குறாங்க. அவருக்கு வந்து பயம் வந்தது. இப்போ ரியலைஸ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி நம்ம பெட்ரூம் அது டக்குன்னு நம்ம காய் ஓடி போயிறாங்க. ஓடி போயிட்டு கீழே போயிட்டு அந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி ஓடி வரதை பார்த்துட்டு நம்ம ஷுகா நம்பிட்டு பார்க்குறேன். என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஏன் கண்டிப்பாக கொண்டு வர சொல்கிறாங்க. இந்த காமல் கொண்டு வர காப்பாற்றுங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே என்ன டே சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. எனக்கு அந்த பெட்ரூம் முதல்ல பட் டே வந்து இப்படி தான் செலக்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படி இருக்குனாக்கா நம்ம பால்கனியோட விண்டோஸ் ஓப்பன் பண்ணாங்க. பால்கனியில் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனால் பெட்ரூம் தான் இருக்கும். அப்படி தான் வீட்டு வந்து மாடலேஷன் இருக்கும். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே சொல்லிட்டு அவங்க நம்ம பார்த்துருப்பாங்களா சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. கடவுளே எனக்கு என்ன பண்ண சொல்லிட்டு ஜிம்முக்கு என்ன சொல்லுவது தெரியல. ஆக்குவராக இருக்குது. போட்டே தான் ஒன்றும் பாரு சொல்லிட்டாங்க. சரி டே இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. டே சொல்கிறேன் ஒன்றும் டே தான் எழுந்துச்சு போயிட்டு பாரு நீ குளிச்சுட்டு நான் வரேன் சொல்லிட்டே போய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எழுந்து போய் குளிக்க போயிட்டாங்க. இப்படியே வந்துட்டு ட்ரெஸ் எப்படி கீழே வராங்க. கீழே வந்து பார்த்தா கையும் எல்லாரும் நின்றுருக்காங்க. டேக்கு என்ன சொல்ல தெரியல. ஏன்னா ஜாமுக்கு வந்து பால்கனி வரல. அவர் வந்து என்ன ரிட்டன் அந்த பைப்போட இறங்கிருப்பாங்க. பைப்போட இறங்கிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் ஷோகா பார்க்குறேன். என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் ஷோகாவும் இப்போ அவங்க தெரியாது ஜின்னுக்கலாம் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ இவங்களை இங்கே ஒரு மாதிரி போயிடுது. டே என்ன எடுக்க சொல்கிறாங்க. டே சத்தியமாக அப்படி யோசிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு ஃப்ரெண்டு ஓகே நமக்குள்ள நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் ஓகே அக்செப்ட் பண்ணுவேன். ஜிம்மில் அப்படி அக்செப்ட் பண்ண மாட்டேன். அவன் என்கிட்டயே ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவேன்டா.
ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு மாதிரி இருக்குது. டேம் சாரிட்டே சொல்லிட்டாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டக்குனு நேரம் போயிட்டாங்க கிளம்பி. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த பக்கம் நம்ம நம்பிட்டு சுகாக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. நம்ம பாரு சில விஷயங்களை வந்துட்டு இப்படி பண்ணுறது தப்புடா சொல்லிட்டாங்க. காய் பார்க்குறாங்க, அவங்க வேணும்னு பண்ணல சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க பார்க்கறதுனால சொன்னேன்டா ஓப்பன் பண்ணுறதா சொல்லிட்டு நீ இதை பார்த்தல, அவங்க வந்து வெட்டிங் நைட்டு நடந்திருக்குன்னு தெரியல அப்படி இருக்கும்போது இருக்கலாம் சொல்கிறாங்க. நான் பெருசாக யோசிக்க விட்டேன், நம்ம டே தானே சொல்லிட்டு நான் கேரஸாக சொல்கிறாங்க. டே நம்ம டேன்றது வேறுடா, அவங்க வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்டா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜெயவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மி ரொம்ப அழகாங்க. ஜிம்மி எதுக்கு ஜிம்மி அழகாக சொல்கிறாங்க. டே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குதே சொல்கிறாங்க. என்னடா நம்ம ஒன்றும் சொல்கிறாங்க. ஓ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன நினைப்பாங்க, ஏன்ட்டு இப்படி பெட்ரூம் வரைக்கும் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியலடா, நான் கேட்க கூட அனுப்பிட்டேன், எனக்கு கோமாச்சா திட்டி அனுப்பிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ தப்பாக எடுத்துக்காது, டே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மி அழகாங்க. ஒன்றும் உள்ளங்க பாரு பாருடா, ஒன்றும் பார்த்துக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மிட்ட அழகாங்க, ஒன்றும் இல்லைங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம்மை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க பாரு டே உங்கள்கிட்ட சொல்ல டே இப்பெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சரியா ஒரு மாதிரி இருக்கு டே சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா ஒன்றும் இல்லை சரி டேவும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் டேக்கு செம்ம கோவம். டே பார்க்குறாங்க. சரி ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கும் நான் வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பூசான் படம் சொன்னீங்களா சொல்கிறாங்க. இன்றைக்கி அம்மா சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருப்பா பரவாயில்ல, எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் பூசான் கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. சரி டேவும் கூட்டு போனால் மாறிடுவாங்க சொல்லிட்டு போயிடலாம். இந்த பக்கம் நம்ம டேவும் நம்ம ஜிம்மும் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு பூசான் தான் வராங்க. ஜிம் டேவும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப ஜிம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மு பேச ஒரு மாதிரி இருக்கு, ஏன் பையனாச்சும் ஒரு மாதிரி இருக்க சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லைம்மா சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம்மி தான் அப்செட்டாகவே இருக்காங்க. டே என்னென்னமோ பண்ணி சமாதானம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் டேஸ்ட் என்ன ஒரு மாதிரி இருக்குது, அதான் அம்மா வீட்டு கூட்டு வந்துட்டேன் சொல்கிறாங்க. டே என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் சொல்கிறாங்க நீங்கள் வரீங்களான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சரி போகும் இல்லை நம்ம ஜிம்மி ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணுறாங்க. யாரும் ஃபைனில் ஒரு கிளப்புக்கு தான் போகிறாங்க. டே பார்க்குறேன் எதுக்காக கிளப்புக்கு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது, நான் ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணுமா, நான் ட்ரிங்க் பண்ணுற ஹேபிட் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை எப்போயாவது ட்ரிங்க் பண்ணுவோம் ரொம்ப ரேராக சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு ட்ரிங்க் பண்ண மணியே சொல்கிறாங்க. ஆமாட்டே எனக்கு அப்போ தான் ஓரளவுக்கு நான் நார்மலாகவும் சொல்கிறாங்க. சரி ஓகே வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ டேயோட ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டாங்க. யாரும் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நேரம் நினச்சியா அப்படி சொல்லிட்டு ஜிம்மி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இடம் பார்க்குறாங்க. டே வாங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீங்கள் உட்காருங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மி உட்காராங்க. இப்போ டே கொஞ்சம் தள்ளி உட்காராங்க. தள்ளி உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் டேக்கு நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்கு. சாரிடா சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு சுகா நம்ம ஜின்னில் எந்த தப்பு பண்ணல, இவன் ஜங்கு கூட பார்க்கல, ஜங்குக்குமே எந்த தப்பு பண்ணல, ஜேவும் பண்ணல, டே காய் தவிர ஏன்னா சாரி சொல்லிட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு டேக் ஒரு மாதிரி இருக்கேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி கேட்கறது. ஏன்னா அவங்களும் டேக் வந்து ஒரு நான் பிளட் பிரதர்ஸ் தான், அதனால அவருக்கு டேக் ஒரு மாதிரி இருக்குது. இல்லை சாரி கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைடா உண்மை கஷ்டமாக இருக்கு சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு தான் ஒன்றும்டா எனக்கு அது புரியுது, நீங்கள் வேணும் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வேணா சொல்கிறாங்க. இல்லைடா நீங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க எனக்கு எதுவுமே தெரியாதுடா, ஜஸ்ட் நீங்கள் வந்து நார்மலாக இருப்பீங்க, நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணலையா விளையாட தூங்குறீங்க, சரி ஓகே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபன் பண்ணலாம், அப்படி ஒன்றா வேலை பண்ணுறேன்னு நினச்சாரு. நாங்கள் வந்தோம் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்ததே இல்லையா ஆஃப்டர் மேட்ச்சுக்கு அப்புறம், சரி வந்து ஃபன் பண்ணலாம், நீங்கள் கூப்பிட்டு ஒரு டைமு நாங்கள் தானே ஃப்ரீயாக இருக்க போகிறோன்னு சொன்னோம். சரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தோம்டா, அப்படி ஆனால் இப்படி நடக்கும் சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கலடா, காய் பண்ணது தப்பு தான், சாரி சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே எதுக்கு இத்தனை டைம் அனுப்பி கேட்குறீங்க, இட்ஸ் ஓகே சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகேவான்னு கேட்குறாங்க. ஜிம்மி கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஆமாம் ஜிம்மி கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவன் நம்மள மாதிரி கிடையாது, யங் அவனுக்கு வந்து இதெல்லாம் கேஷுவல் எடுத்துக்க மாட்டான், அவன் கொஞ்சம் ஷை டைப், என்கிட்ட ஒரு மாதிரி ஷை ஆவான், என்கிட்ட கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணி எனக்கு புரியுது, எனக்கு சொல்கிறது மீனிங் எனக்கு புரியுது அப்படி சொல்கிறாங்க. இப்போ எங்கே இருக்க சொல்லிட்டாங்க, பூசானில் இருக்க சரி பூசானில் ஆமாம் ஜிம்மி வந்து வந்திருக்கான், என்னை கூப்பிட்டாங்க சொல்லிட்டு நான் ஜிம்மி அவங்க அம்மா பார்க்கணும் ஆசைப்பட்டா சரி கூப்பிட்டு வந்திருக்கான், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வந்திருக்கான், நான் அங்கே தான் இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே நீ வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்க்குறோம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி என்னடா சொல்லிட்டு ஆமாண்டா எனக்கு ஒரு மாதிரி கிளாஸ் சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க அதுக்குலாம் புரியுதுனா ஜிம்மி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சார்லாம் மாற்ற மாட்டார், அவர் சொல்ல வரைக்கும் கொஞ்சம் ஷையாக கிளாஸ் சொல்லுவார், அவங்க புரியும் அதெல்லாம். இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு பாட்டா முன்னாடி பாரு வேணும்னு பண்ணிக்க மாட்டார், என்ன சொல்கிற ஃப்ரெண்ட்லி டைப்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண ஜஸ்ட் வந்து பாரு அவங்க ஃப்ரெண்டு நினச்சி அதை நினச்சி கஷ்டம் வந்து பாரு நீ இருக்கிற ஒரு கொஞ்சம் ரியல்ஸ் பண்ணிக்க மாட்டாரு சொல்கிறாங்க. எனக்கு ஆக்வர்டாக சொல்கிற முன்னாடி ஓகே நாங்கள் தான் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவேன், நாங்கள் தெரியாமல் பார்த்துட்டு வச்சுக்க என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு மன்னிச்சிருக்கோம் சொல்கிறாங்க. அப்படியே மன்னிச்சிட்டா ஓகேவா, ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடஞ்சி பிரேக் ஆகிடக்கூடாதுனால எனக்கா டேக் அவங்களே ஒரு பரவாயில்லையே சொல்லியிருக்கல அவங்களாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன ஓகே ஃப்ரெண்ட்லி எடுத்துக்கோ, உனக்கு ஃபஸ்ட் டைமில் கொஞ்சம் ஆக்வர்டாக போயிருக்கும் ஓகேவா, இதுக்கப்புறம் அவங்கள ஃப்ரெண்டாக பேசி பழகு சரியாயிடும் சரியா சொல்கிறாங்க. இப்படியும் ஓகே சொல்கிறாங்க. இது பக்கம் ஜிமின் ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டே அங்கே வந்து பார்த்துருக்காங்க, ஜிமின் டேவே பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறேன் டா சொல்கிறாங்க. இங்கே டா சொல்லிட்டு ஜிமின் வராங்க.
டேன்னு சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? நான் ரொம்ப ஒரி பண்ணி வச்சுட்டேன். நான் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? இல்லை எனக்கு தெரியும், கண்டிப்பாக காயெல்லாம் வேணும்னே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படி இது இருப்பாங்க. ஏன்னா நீயே சொல்லியிருக்காங்க கொஞ்சம் இன்னசென்ட் பர்சன், பார்க்கறதுக்கு தெரிஞ்சிருப்பான், ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஓவர ரியாக்ட் பண்ணி தான் சொல்லிட்டாங்க. அப்படி இல்லாமல் எனக்கு தெரியாது உன்னை பற்றி. நீ என்கிட்டே ஆக்கூட ஃபீல் பண்ணுவா, சரியாக ஃபீல் பண்ணுவா, லைட்டாக கூட ஆன் பண்ண வேணாம் சொன்னேன். அப்படி இருக்கும்போது சொல்லிட்டாங்க பரவாயில்ல, அவங்க ஏன்னு பார்த்துருக்க மாட்டாங்க, எனக்கு புரியுது, நம்ம ஃபேமிலியில் ஒரு பர்சன் தானே, நீங்கள் அவங்க உங்களோட நான் பிரதர் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட கோச்சு கூட அவங்க தெரியாமல் தானே பண்ணிட்டாங்க. ஓகேவா, நான் இது எடுத்துக்கல. ஓகேவா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன். நிஜமாக சொல்லிட்டாங்க. நிஜமா ஏன்னா என்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து பிரேக் ஆகிடக்கூடாது. இது தெரியாமல் அந்த விஷயம் தானே. ஓகேவா, எனக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவங்க வந்துட்டு நம்மளை அப்படி பார்த்தாங்க அவ்வளோதான். அது நம்ம பிளாங்கெட் கால் பண்ணி தான் இந்த மற்றபடி பிரச்சனை இல்லை. சச்சின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. தேங்க்யூ அண்ட் சாரி. ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்கௌண்ட் ஃபீல் பண்ணுறது எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா, என்னோட ஒய்ஃப் எதுக்காகவும் யாருக்காகவும் இப்படி அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவங்க என்னோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. ஓகேவா, நான் கூட ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன். நான் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. டேவிட் ஜிம் ஹாப் பண்ணியிருக்காங்க. லவ் யூ டே. எதுக்காக உங்களை எடுக்க மாட்டேன் சார், உங்களுடைய உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகுது, நான் ரீசனாக இருக்க மாட்டேன். அது பிரேக் ஆகும் கூட. சரியாக சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக பிரேக் ஆகாது. தேங்க்யூ, புரிஞ்சுக்கிட்டது சொல்லிட்டாங்க. நான் பேசலாம் இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக பேசலாம். ஓகேவா, அவங்க வீட்டுக்கு கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து எப்போனாலும் அவங்க டோர் பெல்ல வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லுங்க. ஓகேவா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக பாசிட்டிவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ டே சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க? என்னை விடுதலை கூட்டிகிட்டு வந்ததுக்கும் எனக்கு கம்ஃபர்ட் பண்ண நினச்சதுக்கும் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன். அவங்க ஹஸ்பண்டா உனக்காக நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இப்படி வந்தது. அப்பா சொன்னாங்க நமக்கு பெஸ்ட்டாக தானே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. இப்போவும் நான் சொல்லியிருப்பேன், இப்போ அப்பாட்ட சொல்லணும், கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெஸ்ட் பர்சன் என் லைஃப்பில் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி அப்பாட்ட தேங்க்ஸ் பண்ணிட்டா சொல்லிட்டாங்க. என்னதுக்கு? அம்மா நான் அப்பாட்ட தேங்க் பண்ணிட்டேன், உங்களை அப்பாவுக்கும் தேங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு மேட்ச்க்கு அக்செப்ட் பண்ணி இந்த ஜிம்மில் அக்கா கொடுத்ததுக்கும் எனக்கு நீங்கள் ஜிம்மில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கும் சொல்லிட்டு 2 பேர்ட்டு தேங்க் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ சார். ஜிம் போயிட்டு டேபிள் போய் பெக் பண்ணுறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது. டேவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு என்ன ஹாப்பினஸும் சொல்லி எல்லாமே நான் பண்ணுறேன். ஓகே, உனக்கு கிளப்புக்கு வர பிடிக்குன்னா சொல்ல கூட்டிகிட்டு வரேன். உனக்கு ட்ரிங்க் பண்ண பிடிக்குன்னா சொல்லி சரியா 6 ரூபா ட்ரிங்க் பண்ண நானே கூட இருக்கேன். சரியா சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காச்சு. நீ ஏன்ட்டு எவ்வளோ இதாக நல்ல பர்சனாக இருக்கா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, ரொம்ப லக்கியான பர்சன் போல ஜிம் சொல்கிறாங்க. நான் வந்து அது லக்கி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகேடா நான் கிளம்புறேன் சொல்லிட்டாங்க. ஓகேடா பாய்டா சொல்லி கிளம்புறாங்க. ஜிம் டேவும் கார் வந்துட்டு இருக்காங்க. டேரெக்டாக ஜிம் பார்க்கணும். டேரெக்டாக நீங்கள் ஹயாங் வீட்டுக்கு போங்க. சரியா சொல்கிறாங்க. இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மில் ஜிம் பண்ணி இருக்காரு. நம்ம டேவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. சேல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெரிய மேன்ஷன் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் அவங்க மாதிரி இருக்காங்க. காய்க்குனா போவோம் திட்டு விழுந்துட்டே இருக்குது. காய் பார்க்க நான் போதும் ஓகேவா, நீங்கள் விட்டு நான் கொண்டு கூட போட்டுருங்க. அதெல்லாம் சுட்டு போய் நான் ஷூட் பண்ணுங்க சரியா. ஏன்னா திரும்பி வார்த்தையில் கொள்ளாதீங்க, தெரியாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் டேன்னு சொல்லிட்டேன். அதுக்காக எப்படியா வந்து பேச சாவடிப்பீங்க, முடியல என்ன செய்ய 2 நாள் செஞ்சுட்டு இருக்கீங்க சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. நீ பண்ண வேலை பண்ணுறாங்க சின்ன பையன் எப்படிலாம் ஃபீல் பண்ணிப்பான்னு சொல்கிறாங்க. தெரியாமல் பண்ண எனக்கு தம்பி வேலை புரிஞ்சுக்கோங்களா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. உள்ளே வரலாமா சொல்லிக்கிறாங்க. எதோ திரும்பிங்க டே சொல்கிறாங்க. ஏங்க உள்ளே வரலாமா சொல்கிறாங்க. உள்ளே வா டே சொல்கிறாங்க. ஜிம்மு தான் உள்ளே வராங்க. ஜிம்மு கூட வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம் உள்ளே வா ஜிம்னு சொல்லிட்டு ஜிம் உள்ளே வராங்க. ஜிம் சாரி பாசிட்டிவ் சொல்கிறாங்க. அவங்க பாருங்கள் நீங்கள் சாரி சொல்லுங்கள். ஓகேவா, நீங்கள் எந்த தப்பு பண்ணல. ஆனால் எப்போலாம் நீங்கள் வீட்டுக்கு வரலாம். ஓகே, நீங்கள் என்ன டேயோட பிரதர்ஸ். ஓகேவா, நீங்கள் எப்போனாலும் வரலாம். உங்களுக்கு அடிச்சிருக்கு. ஆனால் வரப்போ டோர் விட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா, நான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுவேன் உங்களுக்காக அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மாதிரி எடுத்து எல்லாம் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி ஜிம் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ காய் மட்டும் தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் என்ன சொல்கிறாங்க. அவருக்கு மாதிரி இருக்கு. நீ அண்ணன் கூப்பிட்றவங்க தம்பியை பார்க்குறவங்க தெரியாமல் பண்ணிட்டேன். நீ இங்கே உள்ள ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்து அடிச்சுக்கோ ஜிம்மி, நான் ஓகே கவலைப்பட மாட்டேன். ஆனால் இவங்கள்ட்ட ஏதாவது சொல்லி ஓகே ஏதாவது திட்டியே என்ன கொள்கிறாங்க. எனக்கால முடியல, நான் பாவம் ஜிம்மி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஜிம்மின் சத்தியமாக அப்பெல்லாம் பண்ணுற பையன் ஓகேவா. என் டேரன் சொல்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டுதா. அதான் ஜிம்மி ஓகே, எனக்கு பயப்பட இறங்க பயமாக இருந்துச்சு. அதான் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா, எனக்கு புரியுது, நாங்கள் வேறு அந்த மாதிரி ரூமை செட் பண்ணி வச்சுருக்கோமா, தப்பு எங்களால் சொல்லிட்டாங்க. இல்லை ஜிம் தப்பு உங்களால் இல்லை, இந்த மாதிரி உங்கள் வீடு இல்லையா, உங்கள் ப்ரைவஸ் இல்லையா, நம்ம என்ன தான் நம்ம எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் க்ளோஸ் இருந்தாலும் ஒருத்தவங்க மேரேஜ் ஆகிருக்கும்போது அவங்க எப்படி இருக்காங்கன்றத நமக்கு விஷயமா கிடையாது. நம்ம வந்து பர்மிஷன் நம்ம போல போகக்கூடாது, நம்ம தப்பு அதை புரிஞ்சுக்கிட்ட சொல்லிட்டு காய் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் தப்பை ரிலேஸ் பண்ணிட்டீங்க, நானும் எதுவும் நினச்சிக்கல ஓகேவா, இதுக்கப்புறம் நடக்காது ஓகேவா. நீங்கள் எப்போதும் என் டே கூட ஒரே மாதிரி பாண்டிங்கில் இருக்கும், உங்கள் பாண்டிங் பிரேக் ஆகிடக்கூடாது ஓகேவா. ஜிம் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஜிம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் சொல்லிட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் யாரும் எதுவும் ஒர்க் பண்ணாதீங்க சரியா சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸாக சொல்லிட்டாரு. எங்கள் பாரு நீ இந்த ஃபேமிலி ஒரு பர்சன் ஓகேவா, எங்கள் டேவோட ஒய்ஃப் நீ ஓகேவா, நீ எங்கள் இருக்க ஒரு தம்பி மாதிரி ஒரு டீல் பிரதர் சொல்லிட்டாங்க. ஜிம் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அம்மா நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணி போகிறீங்க அப்படி கேட்குறாங்க. டே ட்ரை ஆகுறாங்க. அதுவா சீக்கிரம் சொல்லிட்டாங்க. சீக்கிரம் மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா, அப்புறம் நம்மளால ஃபேமிலி ஆகிடுவோம், ரொம்ப
ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் பார்க்குறாங்க சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏன் சொல்லிட்டாங்க. என்ன ஜிம் சொல்லிட்டாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க இல்லை ரொம்ப லவ் ஹாப்பியாக இருப்பார் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க அது உண்மை தான் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க என்ன விடவா சுட்டே வந்து ஜிம் ஹக் பண்ணிட்டாங்க. கேட்டி என்ன பண்ணுற விட சொல்லிட்டாங்க. இல்லை நீ சொல்ல என்ன விடவா சொல்லிட்டாங்க. மனோட இருக்க முடியாது ஆனால் எல்லாருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் தான் லவ் ஹாப்பி ஓகே சார் எல்லாருமே பெஸ்ட்டு பேர் என்ன சொல்லிட்டாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க ஜிம் நல்ல கேரக்டர் சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப கூட்டாக பேசலாம் சொல்லிட்டு சரி ஓகே ஃபஸ்ட் டைம் மட்டும் வந்திருக்கேன் 2 பேர் சேர்ந்து வாங்க ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி தரேன் சொல்லிட்டாங்க. அப்போ சின்ன வேறு வீடியோ குக் பண்ணுறாங்க. யாரும் ஹாப்பியாக பார்க்குறாங்க. சரி ஓகே ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வந்திருக்கீங்க அம்மூவி பார்க்கலாமா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லை டயர்டாக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் ஜிம் சொல்லிட்டாங்க அது ரொம்ப டயர்டாக இருக்குது சொல்லிட்டாங்க. பார்க்குறாங்க லைட்டாக ஜிம் பண்ணியிருக்கான் சொல்லிட்டாங்க. அப்படியா பார்த்தா ஜிம் பண்ணும்போது தெரிய சொல்லிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அளவாக தான் குடிச்சேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. சரி சாப்பிட்டு ஜிம் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க ஜிம்னு மக்கள் சொல்கிறாங்க டேட்டினா ஓகே தான் ஓகே சார் ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. டேட்டின்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த வீட்டோடைய ஓப்பன் டோருக்குலாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் கர்டன் போட்டுருங்க சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் நம்ம நார்மலாக இருக்கும் போட்டு டோர் கர்டன் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னாக்கா கொஞ்சம் இது பண்ணி வச்சிடலாம் ஃபோல்டு பண்ணி வைக்கலாம். மற்ற டைம் வந்துட்டு எப்போவும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சொல்லிட்டாங்க. 4 hours இப்படி சொல்லிட்டாங்க. நம்மளுடைய சீக்கிரட்டை நம்மளோட ரொமான்டிக்காக யாரும் பார்க்க கூட சரி சொல்லிட்டாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக நான் சொல்ல பண்ணுவோம் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்குது லவ் யூ டூ சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் லைஃப் அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 days சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டேஜுக்கு சொல்லிட்டாங்க என்னம்மா சொல்லிட்டாங்க வா ஊருக்கு கிளம்பலாம் வா சொல்லிட்டாங்க. நான் வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க டேடா இல்லாமல் வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. டேடா மிஷின் போயிருக்காங்க சரியா எனக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டேடா நீ பிறப்பத்துக்கு முன்னாடி நான் மிஷினே போக மாட்டாங்க தெரியுமா. மிஷின் போனால் கூட நைட்டு ஸ்டே பண்ண மாட்டாங்க வந்துடுவாங்க. இப்போ பாரு நைட்டு ஸ்டே பண்ணுறாங்க. நீ வந்துட்டு எல்லாம் கேட்டால் உனக்கு தான் பொண்ணு இருக்காங்க உனக்கு பத்திரம் பார்த்துப்பான்னு சொல்லிட்டாங்க. நீ என்னை பார்த்துப்பே என்ன சொல்லிட்டாங்க. ஜிம் பாப்பா பார்க்குற நான் பார்த்துக்க மாட்டேன் நான் சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ என்னை பார்த்துக்கிறேன் டார்ச்சர் பண்ணுற சொல்லிட்டாங்க. இது நான் டார்ச்சர் பண்ணுறேன் நான் சொல்லிட்டாங்க. ஆமாம் டார்ச்சர் தாண்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேஜு பார்க்குறா நான் டார்ச்சர் பண்ணல நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. நீயா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இது டேடா ஒருத்தவங்க உனக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டுருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேபி சொல்லிட்டு லைட்டாக கூட ஸ்மெல் பண்ணிட்டு ஜிம் கொஞ்சிட்டு இருக்காங்க எல்லாமே சொல்லிட்டு ஜிம் கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ டோர் ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ உன் டேடா சொல்லிட்டாங்க அப்படி பேபி ஓடி போய் ஒருத்தப்படுது பார்த்தா டே தான் டேஜு மா சொல்லிட்டாங்க. இப்போ டேஜு போய் ஜம்ப் பார்க்குறேன் டேடா அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் மம்மா பத்திரம் பார்த்துக்கிட்டே சொல்லிட்டேன் பார்த்துட்டேன் மம்மா சொல்லிட்டாங்க நான் வந்து சேட்டை பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. அப்படியா நீ சேட்டை தான் பண்ணுவா சொல்லிட்டாங்க. டேடா நான் சேட்டை பண்ண மாட்டேன் சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேக்கே வண்டியா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் ஏடா இது சொல்லிட்டாங்க. டேட்டி நான் சொன்னேன் ஏஞ்சிருக்கு மேரேஜ் ஊருக்கு போன்னு சொல்லிட்டாங்க. ஏண்டா அதுக்குள்ளே வாடா சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் டேஸ்ட்டான 3 days இருக்கடா சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் இன்னைக்கே போகணும் டேஸ்ட் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க பார்க்குறாங்க. இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டே போயிட்டு ரெடியாகிறாங்க. நம்ம 3 பேர் காரில் போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என் ஜிம்லாம் நீ ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டென்னி நான் பேபி ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி போயிட்டு இருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் பூசான் ரீச் ஆகிட்டாங்க. பூசான் வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம ஹக் பண்ணிக்கிறாங்க. டேஜிச்சாலாம் சொல்லிட்டாங்க. கிராண்ட் மாஸ்டர் போய் ஹக் பண்ணிக்கிறா. ஜிம் பார்க்குறாங்க அம்மா யூனியோட மேரேஜுக்கு கிஃப்ட்டெல்லாம் வாங்கணுமா சொல்லிட்டாங்க. பாரு ஜிம்லாம் எல்லாமே வாங்கிட்டோம் சரியா சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் நீ 2 days ரெஸ்ட் ஓகேவா அப்புறம் மேரேஜுக்கு போய்க்கலாம் சொல்லிட்டாங்க. இல்லைம்மா நான் என்ஜாய் பண்ண நினச்சேன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா என்ஜாய் பண்ண போகிறா சொல்லிட்டாங்க. அதுமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஆண்டி பரவாயில்ல போயிட்டு வர சொல்லிட்டாங்க. இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஏம்மா சொல்லிட்டாங்க. கொஞ்சம் அமைதியாக சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்னும் சரி சரி வந்து உட்காராங்க. டே பார்க்குறாங்க என்ன ஆண்டி எப்பவுமே ஜிம்முங்க தானே என்ஜாய் பண்ண விடுவாங்க 2 டைமே அப்படி வார்னிங் பண்ணுறாங்க. ஜிம்மில் டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஓய் ஜிமின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு உண்மையை சொல்லிட்டாங்க. என்ன டே சொல்லிட்டாங்க என்கிட்ட ஹைட் பண்ணுறியா சொல்லிட்டாங்க. இல்லையே சொல்லிட்டாங்க. இல்லை ஏதோ ஹைட் பண்ணுற பிறகு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் டே ஜிம் போய்ட்டு ரூம் போயிட்டு ட்ரெஸ் இது பண்ணுறாங்க. இப்போ டே வந்து ஜிம்மில் ஸ்டமக் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே என்ன பண்ணுற சொல்கிறாங்க. உண்மையை சொல்லு ஏதோ ஹைட் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டாங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீடியோ சொல்லிட்டாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிறேன் அது எனக்கு டவுட்டாக இருக்குது. அம்மாட்ட சொன்னேன். அம்மா சொன்னாங்க இங்கே வா மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்களா அதான் சொல்லிட்டாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு பேபிகிட்ட ஃபஸ்ட்டு சொன்னா சொல்லிட்டாங்க. அது ஃபஸ்ட்டு பேபி சொல்லிட்டேன். இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சா அதான் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பேபி வந்துட்டு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. நான் வந்துட்டு அப்போ அம்மாட்ட சொல்லிட்டு கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு அதெல்லாம் மட்டும் சொல்லிட்டேன். இப்போ சொல்லிட்டாங்க இப்போ மட்டும் ஷையாக சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை எனக்கு தெரியல டே அப்படி சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க உனக்கு இந்த மாதிரி ஷைனஸ் போல சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை எனக்கு ஏதோ தோணுச்சா சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்லிட்டாங்க நீங்கள் பாரு ஃபஸ்ட் நல்லா கேட்டுக்கோ ஓகே உனக்கு எல்லாமே நான் தான் ஓகேவா நீ உனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு கம்ஃபர்ட் ஜோன் ஹஸ்பண்ட் எல்லாமே நான் தான் ஓகே நீ ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். உனக்கு அவனோட அம்மா செகண்டாக சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் இதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்லிட்டாங்க. டெஸ்ட் பண்ணுறப்போ நான் தான் கூட இருப்பேன் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி சொல்லிட்டாங்க. இப்படி சொன்னால் வந்து ஒரு குட்டி வந்துருக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. இதுக்கு தான் வந்துட்டு சொல்ல மாட்டேன் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் இப்படி சொன்னால் நீ குட்டி வர மாட்டேன் மேரேஜுக்கு அங்கே இருக்க சொல்லிட்டு தான் வந்துட்டு சொல்ல மாட்டேன் சொல்லிட்டாங்க. கேட்பாங்க தெரியும் எனக்கு கேடு இதுக்கு தான் அப்படி சொல்ல மாட்டேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க
டேட்டி ஆனால் கன்ஃபார்ம் ஆகும் தெரியல டே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமாக இருக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க உனக்கு அதுக்கு டவுட்டாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க உனக்கு அதுக்கு டவுட்டாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே சொல்கிறாங்க. டே ஜிம் ரைட் ஆப்பிட்டு புஷ் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க இப்போ ஜென்டலாக ஓகே சொல்கிறாங்க. நீ பயப்படாத ஓகே கன்ஃபார்ம் ஆக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு ரொமாட்டிக் செக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் டேஜ் வந்துட்டு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிருக்கா. இந்த பக்கம் ஜிம்மும் டே ஒவ்வொரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. டே ரொம்ப ஜென்டலாக வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கே சொல்கிறாங்க. எனக்கு என் பேபி உள்ள இருக்குல்ல அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க போ உன் பேபிக்காக ஜென்டலாக இருக்கே சொல்கிறாங்க. ஆமா சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க இதுவும் இப்போ இனி என் குழந்தை அதே சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டாங்க. ஃபைனல் டே ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 2 days ஜிம்லம்மா ஜிம்ல பத்திரம் பார்த்துட்டு நல்லாவே இப்போ 3 days தானே அது ஜிம் மேட்ச்சுக்கு போகிறாங்க. மேட்ச்சுக்கு போயிட்டு லோன்ச்சு விஷ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ மட்டும் ஜிம்ல நம்ம பார்க்குறாங்க இருப்பா ஒரு ஒன் வீக் இருந்து போகலாம் சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டு நம்ம ஜிம் டே 1 week தான் இருக்காங்க. டே ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 1 week ஆஃப்டர் நம்ம ஜிம்ல அம்மா அப்புறம் டே பேபி யாரும் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் வச்சு போய் பார்க்குறாங்க. இப்போ கொஞ்சம் டாக்டருமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பேபி பார்க்குறா. டேடா என்ன சொல்கிறாங்க அவனுக்கு குட்டியே தம்பி பிறக்க போகிறேன்டா சொல்கிறாங்க. தம்பியா எனக்கு ஆமாண்டா அவன் தம்பி பிறக்க போகிறேன் ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி டேடா சொல்கிறேன்பா பேபி சொல்கிறது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அவனை ஹாப்பியாக சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பி என் கூட ப்ளே பண்ண பாப்பா வரப்போறா தம்பி வரப்போறான்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு தம்பி பாப்பா வரப்போறாங்க சரியா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க டே இந்த டைம் வந்து வீட்டில் எப்படி அப்பா சொல்கிறாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்ட்டு சொல்கிறாங்க. ஏன் டே இப்படி பண்ணுறா ஜிம் நம்ம உரிமையாக வச்சுக்கிறாங்க டே கிட்ட. அதை ஆண்டி நானே பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ரொம்ப மோசம்ப்பா உன் ஒய்ஃப் என்கிட்ட விடவே மாட்டேறா சொல்கிறாங்க. ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க பார்த்துல எப்படி ஒரு பர்சன் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அதுன்னு உண்மைதாங்க. இந்த பையன் டெலிவரி அனுப்ப மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் 2வது அனுப்ப மாட்டேன்ட்டான். எப்பவுமே அனுப்ப மாட்டான் அவன் கூட வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு பர்சன் கிடைக்க கொடுத்து வச்சுக்கணுமா சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான் என் பையன் ரொம்ப கொடுத்து வச்சோம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறேன் நானும் தாங்க சார் ஜிம் நம்ம சொல்கிறாங்க. ஃபைனலா ஜிம் டே பார்க்குறாங்க ஆண்டி நாங்கள் ஊர் கிளம்புறோம் சொல்லிட்டு நம்ம ஜிம் டே சொல்கிறாங்க. ஓகே இப்போ பத்திரம் போங்க சொல்கிறாங்க. இப்போ டேஜும் மேம் பாய் தம்பி பிறக்கிறப்போ வாங்க சொல்கிறாங்க. ஏன் மாது கூட வரக்கூடாது சொல்லிட்டாங்க. வாங்க அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டா. ஃபைனலா இப்போ ஜிம் டேவும் கிளம்புறாங்க வீட்டுக்கு. இந்த பக்கம் டே ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. டே அழகாக போயிட்டு இருக்கோம். ஜிம் பார்க்குறாங்க டேஜும் இதுமா சொல்கிறாங்க ப்ளீஸில் தங்க வந்து எடுத்து போடாதா டயர்டாக அம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஜிம் போயிட்டு சாப்பிட வந்து படுத்துருக்காங்க. பெரிய பள்ளி இருக்குது. பேபி வந்து ஸ்டம்பில் கிஸ் பண்ணுது. அம்மாவுக்கு டயர்டாக இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ பேபி வந்து ஜிம் 6 கிஸ் பண்ணுது. இதுக்குள்ள என்ன குறைச்சி கிஸ்லாம் கொடுக்குறேன் அம்மா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன சொல்லிட்டாங்க. நான் என்னம்மா பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்டா திங்ஸ்லாம் கழிச்சு போட்டிருக்கா சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன் என்ன பண்ணிட்டு நீ கூட ப்ளே பண்ண மாட்டேறா சொல்கிறாங்க. நான் ப்ளே பண்ணுமா நமக்கு டயர்டாக இருக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி பேபி வந்துட்டு கூட பண்ணிச்சு. இப்போ போயிட்டு பேபி திங்ஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணுது. எனக்கு அவங்க அம்மா டயர்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேபி கம்பல்சரி 3 years ஆக போகுது. ஜிம் பார்க்குறாங்க பேபி ஒர்க்லாம் பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி கச்சு போது குழந்தை இப்படி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டேஜுமா ஆசிட்டாங்க. இருக்கட்டும்மா சொல்லிட்டு பேபி திங்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக வந்து பார்க்குறாங்க டேஜ் சொல்கிறாங்க டேடா சொல்கிறாங்க என் எல்லாமே என்ன பண்ணுறா சொல்லிட்டு டே வந்துச்சு பேபி தூக்குறாங்க. அப்புறம் ஹேண்டில் கிஸ் பண்ணுறாங்க. என்னெல்லாமா பண்ணுறீங்க சொல்கிறாங்க. டேடா திங்ஸ் எல்லாம் நான் கழிச்சு போட்டேன்னா அம்மா அப்பா ஆகும் அதான் எடுத்து வச்சுருக்கேன் சொல்கிறாங்க. ஜோன்ஸ் எல்லாமே இந்த வீட்டில் உள்ள திங்ஸ் கூட கழிச்சு போடுறதாங்க அதுக்காக அம்மா அது சொன்னாங்க சொல்லிட்டு போய் ஒர்க் பண்ணா சொல்கிறாங்க. ஜிம் ஜிம்மில் பார்த்து மறைக்கிறாங்க. என்ன சொன்னா சொல்லி கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க பாட்டா நான் என்ன சொல்லிக்கோங்க எத்தனை சொல்லியிருக்கேன் திங்ஸ் எவ்வளோ பாப்பா கழிச்சு போட்டு நான் வந்து சரி பண்ண சொல்லிக்கிறேன் சரி சொல்கிறாங்க. மெய்டு தான் நான் வேணாம் சொல்லிட்டு ரீசன் நீ நான் பேபி மட்டுமே இருக்கணும் ஓகேவா நம்மளோட ஹாப்பினஸ் மட்டும் வீட்டில் இருக்கணும் மெய்டெலாம் வேண்டாம் நான் சொல்லிட்டு நான் ஒரு ரீசன் கவர்மெண்ட் சொன்னாங்க புரியுதா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் நம்மளுடைய அந்த மூமெண்ட்டில் யாரும் பார்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. நீ உனக்கு எல்லாம் நானே பண்ணணும் எனக்கு நீ பண்ணணும் நம்ம 2 பேர் வந்து பேபிக்கு எல்லாம் பண்ணணும் சொல்லிட்டு அப்படி நினச்சி தான் வந்துட்டு மெய்டெலாம் வேணும்னு சொன்னேன் ஓகேவா. நம்ம லவ் மட்டுமே இந்த வீட்டில் இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நம்ம அதர் பசங்க வரப்படா சொல்லிட்டு மெயில் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணல. நீ எனக்கு பாப்பா போய் வேலை வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. டேட்டி இன்னும் வேலை வாங்கல அவன் பிரின்சஸ் வேலை வாங்குவேன்னா நான் ஜஸ்ட் திங்ஸ் எல்லாம் கழிச்சு போட்டுக்கதான் சொன்னேன். பாப்பா எடுத்து வச்சா சொல்லிட்டாங்க. இப்போ பேபி இருக்குது டேடா நான் தான் எடுத்து வச்சேன் மம்மா திட்டா டேடா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா மா சொல்கிறாங்க. போட்டேடா மம்மா திட்டக்கூடாது மம்மாட ஸ்டம்பிக்குள்ள தம்பி இருக்கான் சரி மம்மா திட்டக்கூடாது மம்மா பாவம் அப்படி சொல்லி பேபி போயிட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிக்குது. இப்போ ஜிம் பார்க்குறேன் எப்படி என் குழந்தை சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஏன் சொல்ல மாட்டா சொல்லிட்டாங்க. நமக்கு ஜிம் சொல்லிட்டாங்க டே எனக்கு தெரியும் ஓகேவா நம்ம பொண்ணு தானே நம்ம குழந்தைங்க குழந்தைங்க கூட சந்தோஷம் இது பண்ண ஓகே வந்து தப்பு இல்லை ஓகே நான் குழந்தை வந்துட்டு வேலை வாங்க நினைக்கல நான் கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு என் குழந்தைய எனக்கு அது பண்ணது சரியா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன் புரியுது இருந்தாலும் பாப்பா சின்ன ஒர்க் பண்ண கூட கஷ்டமாக இருக்கும்டா எனக்கு வந்துட்டு பிரின்சஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு யாரும் சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க பாரு அவள் எனக்கு பிரின்சஸ் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பேபி பார்க்குறது டேடா நான் தான் எடுத்து வச்சேன் தந்தை சொல்லிட்டு பேபி போயிட்டு அங்கே எடுத்து வைக்குது. பார்த்தீங்கன்னா பாட்டு சின்ன ஒர்க்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க நல்ல விஷயம் ஓகேவா. இதில் ஒபீடியண்ட்டாக இருக்கணும் நம்ம திங்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு டைம் முடியாமல் போகிற கூட பேபி சார் வேலை பண்ணுவாங்க ஓகேவா. நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க நல்ல விஷயம் தானே டே சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அது என்னமோ எனக்கு நீங்கள் 2 பேர் பிரின்சஸா உங்களை அப்படி உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு எனக்கு தாங்க முடியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க புரிய சொல்கிறாங்க புரிய ரொம்ப டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு அம்மா எனக்கு தெரிஞ்சதாக சொல்கிறாங்க. சாரி சொல்லிட்டே போயிட்டு ஸ்டம்பில் கிஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறான் பையன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலாம் சொல்கிறாங்க. தெரியல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் சொல்கிறாங்க. அவ்வளோதான் இன்னும் ஒரு 1 week ஒரு 2 weeks தான் ஓகே வெளில வந்துடுவான் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த மொமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீயும் சரி பேபி சரி எல்லாம் பார்த்துக்கிறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ
இப்போட்டே சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைன் இப்போட்டே அந்த எல்லா ஒர்க்கும் பார்க்குறாங்க. ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி விடுறாங்க. 2 வீக்ஸ் ஆஃப்டர் ஜிம்முக்கு க்யூட்டாக பாய் பாய் பிறந்திருப்பான். இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா டேயோட அம்மா வந்திருக்காங்க. டேயோட அம்மா பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்லிட்டாங்க, நினச்சி கூட பார்க்கலடா, நீ மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் சீக்கிரமே குழந்தைலாம் வரும், சீக்கிரம் பேபி சொல்லிட்டாங்க. ஹாப்பியாக இருக்கா, ஏன்னா ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்கா. எனக்கு பாப்பாவுக்கு 3 இயர்ஸ் ஆகிட்டா, டக்குன்னு பையன் பார்த்துட்டேன்னா கரெக்டாக இருக்கும், ஏஜ் வந்துட்டு கரெக்டாக ப்ளே பண்ணிருக்கலாம், கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டாங்க. ஆமாம் என்னோட பொண்ணு இருக்கடமா ரொம்ப பாசமாக இருக்காம்மா, எங்கள் மேலே ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்விங்காக இருக்காம்மா சொல்லிட்டாங்க. அது நீங்கள் 2 பேரும் அப்படி ஒரு பாசம் தான்டா சொல்லிட்டாங்க. ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேஜுமா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, நம்ம தம்பிக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. என் பேர் தேஜு. தம்பிக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. டேமின்னு சொல்லிட்டாங்க. வச்சுட்டா போச்சு சார் ஜிம் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏன் ஜிமின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஏன் சொல்லிட்டாங்க, என் ஜிமின் ரொம்ப பெயினாச்சா சொல்லிட்டாங்க. அப்பெல்லாம் என் கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கும், அப்புறம் பேபி குறைஞ்சதுக்கப்புறம் சரியாட சொல்லிட்டாங்க. என்ன எனக்கு பயமா இருக்கு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஸ்டமக்கு கழிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஓபி பயப்பட நான் இருக்க சொல்லிட்டாங்க. போட அங்கிட்டு எனக்கு பயமா இருக்கா சொல்லிட்டாங்க. அப்புறம் பயப்படாத ஹோபி எப்படி சொல்லிட்டு நம்ம கை சரிச்சிருக்காங்க. இப்போ ஜெயோ ப்ரெக்னெண்டா இருக்காரா, அதான் வந்து பக்கம் சின்ன பார்க்குறாங்க. நல்ல வேலை எனக்கா பொண்ணு பிறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு பேபி வர கொஞ்சம் டேஸ் தான் இருக்கும். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு பர்சன் கிடைச்சிட்டாங்க, எனக்கு நேரம் கிடைக்கவே சொல்லிட்டாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. எனக்கு கூட தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரமே ஒரு நல்ல பர்சனை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோங்க சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் டீம் பேபி 3 நாள் போய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம பேபி பார்க்குறா. க்யூட்டாக பார்த்துருக்காங்க. உங்கள் தம்பி என்ன செல்லம் பார்க்குற சொல்லிட்டாங்க. அம்மா தம்பி க்யூட்டாக இருக்கா சொல்லிட்டாங்க. நீ கூட்டாக தான், நீயும் அப்படி தான் இருக்க, க்யூட்டாக தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீ குழந்தை இருக்கும் இப்படி தான் சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா நீ ரொம்ப அழகாக இருந்து தெரியுமா ஜிமின் தான் ஃபர்ஸ்ட் பேபி வந்து எங்கேயுமே இன்செக்யூர் ஆகிட சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே நடக்காது. நாமா என் டேஜ் எப்படி தான் தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லிட்டாங்க. 2 மருந்து அவள் கண்ணு பிடிச்சி அவள் நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ டே ரசிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் வந்து பேபி வந்து நம்ம டே பக்கத்தில் படுத்துருக்கு. ஜிம் கொஞ்சிட்டு இருக்காங்க. பேபிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்படியே அம்மா நான் அப்படியே இருந்தேன். ஆமாண்டா அவன் கண்ணு லட்டு மருந்து தெரியுமா சொல்லிட்டு ஜிம் தான் பேபி 6 பைட் பண்ணிட்டாங்க. பேபிக்கு செம்ம ஹாப்பாயிட்டு. அப்படின்னா நம்ம எப்பவுமே இருக்க சொல்லிட்டாங்க. எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் நீ தான் ஓகேவா, செகண்ட் நம்ம தம்பி வந்து நம்மளோட தம்பி வந்து பிரின்ஸ் ஓகேவா, நீ பிரின்சஸ் தான் அவன் பிரின்ஸ் ஓகே, நீங்கள் 2 பேரும் ஈக்குவல் தான் ஓகே சொல்லிட்டாங்க. டேஜ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ஜிம் தான். டேஜ் கூட அவர் இப்போ எனக்கு அவர் பேச வச்சு ரப் பண்ணி விளையாடிருக்காங்க. ஒரு மாதிரி ப்ளஸ் நான் கொஞ்சம் க்யூட்டாக விளையாடிருக்காங்க. டேஜ் செம்ம ஹாப்பாயிட்டு விளையாடிருக்கா. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவருக்கு தெரியும் நம்ம ஜிம் எடுத்து பேபி எந்த இடத்துல இன்செக்யூர் ஃபீல் பண்ணுறா சொல்லிட்டு அவர் பார்த்துருக்கா சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்லிட்டு என்ன டே சொல்லிட்டாங்க. பாரு நம்ம பேபிஸ் சரி நீ சரி எப்போ இன்செக்யூர் ஃபீல் பண்ண மாட்டாங்க சரியா சொல்லிட்டாங்க. ஏன் டே சொல்லிட்டாங்க. நான் இருக்கிற 3 பேர் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. நீங்கள் 3 பேருக்கு பேபி சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்முக்கு. இப்போ நம்ம பேபி 2 பேர் தூங்குறாங்க. குழந்தை தூங்கிச்சு பேபி தூக்கிட்டு இப்போ நம்ம டே ஜிம் பக்கத்தில் வராங்க. ஏன் டே சொல்லிட்டாங்க. பா என்ன ஹக் பண்ணிக்கிறது ஜிம் டே டேட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு தெரியுமா டே என்ன சொல்லிட்டாங்க. எனக்கு கம்ஃபர்ட் சொன்னது நீ தான் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் சேஃபான பிளேஸ்லாம் நீ தான். உங்கள்கிட்ட தான் மட்டும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. அது இன்னும் தெரியாது எனக்கு. உன்னை பார்த்தா மட்டும்தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பேசினா ஹாப்பியாக இருக்கும். எவ்வளோ செகண்ட் நீ கூட தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. உண்மையாகவே இதெல்லாம் நீ தான் சொல்லிட்டாங்க. ஏன் டே சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு எதுவும் இதெல்லாம் நீ பேசாமல் தெரியல, வேற ஒரு பர்சன் பேசுகிற மாதிரி இருக்க சொல்லிட்டாங்க.